கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் ஒரு இடைவெளிக்கு பின்பாக மீண்டுமாக வேத பாட வகுப்பு பைபிள் ஸ்டடி நம்பர் 112. என்னுடைய தலைப்பு இஸ்ரவேல் ப்ராபசி. இஸ்ரேல் ப்ராபசி அல்லது இஸ்ரவேலை பற்றிய தீர்க்க தரிசனம். இது 2 பார்ட்ஸ் இருக்கிறது. இது பார்ட் 1. அடுத்த வாரத்துல கர்த்தருக்கு சித்தமான நம்ம பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். சரி, இப்பொழுதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள்ல இஸ்ரவேல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஒரு காலகட்டத்திற்கு ஏற்றதான ஒரு தலைப்பு தான் இது. இதற்குள்ளாக சென்று நம்ம இதுல என்னென்ன காரியங்களை தியானிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி, அப்ப இஸ்ரேல் ப்ராபசி அப்படின்னு இந்த ஒரு ஸ்லைடுக்கு தலைப்பு கொடுத்திருக்கேன். ஆனா அடைப்புக்குறிக்குள்ளாக த ஃபிக் ட்ரீ ப்ராபசி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அத்தி மரத்தை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம். எங்கிருந்து இது வருகிறது அப்படின்னு பார்த்தா, இயேசு தன்னுடைய சீஷர்களோடு தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்பு, 2 அல்லது 3 நாட்கள் சொல்லலாம். அப்ப எருசலேம்ல அவர் பிரவேசிக்கிறார். அதைத்தான் எல்லாரும் பாம் சண்டே என்று சொல்லி ஆசரிக்கிறாங்க இப்பொழுதும் கூட. அதாவது அவருடைய சிலுவை மரணத்திற்கு சரியாக 4 நாட்களுக்கு முன்பு அந்த அவர் எருசலேமில் பிரவேசித்த பின்பு அடுத்து ஒரு 2-3 நாட்கள் எருசலேமுக்கு ஒவ்வொரு நாளும் போக்கும் வரவுமா இருக்கிறார். அப்படி முதல் நாள் போன பொழுது அல்லது 2வது நாள் போயிட்டு வந்த பொழுது அங்க தேவாலயத்தை பார்க்கும் பொழுது அங்க சீஷர்கள்ல ஒருத்தர் கேட்கிறார், இந்த தேவாலயத்தை நீர் பார்க்கிறீரே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அந்த சீஷனை பார்த்து மற்ற சீஷர்களை பார்த்து சொல்கிறார், இது எல்லாவற்றையும் நீ பார்க்கிறாயே, இவைகள் மேல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் பார்ப்பாங்க. சரி, இப்ப அதை தொடர்ந்து அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அநேக காரியங்கள் அங்க சொல்றாரு. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இருக்கு, மார்க்கு 12ஆம் அதிகாரத்துல இருக்கு. மன்னிக்கவும், 12 அல்லது 13 எடுக்கலாம் வேணா. இப்போ லூக்கால 17ஆம் அதிகாரத்துல ஒரு பகுதியும் 21வது அதிகாரத்துல ஒரு பகுதியும் இருக்கு. இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆலிவட்ஸ் டிஸ்கோர்ஸ், ஒலிவமலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒலிவமலையிலே அவர் சொல்லிய காரியங்கள். இன்னும் இதுக்கு முன்பாக ஆரம்பித்த பொழுது, அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது சொன்ன காரியங்கள், அது சர்மன் ஆன் த மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மலை பிரசங்கம் என்று சொல்லி. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒலிவ மலை பிரசங்கம். அதை முடிக்கும் பொழுது, தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்யும் பொழுது, சிலுவைக்கு போவதற்கு முன்பாக மார்க்கில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதை மார்க் 13ஆம் அதிகாரத்துல தான் அது. அப்ப இங்க சொன்ன விஷயங்கள், தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, கட்டடங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பதான் அவர் வந்துட்டு இந்த காரியங்களை சொல்றார். மார்க் 13ஆம் அதிகாரத்துல இருக்கு. சரி, இப்ப மத்தேயுலவே நம்ம பார்க்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல அப்படி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அந்த அடையாளங்கள் எல்லாம், பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், இதெல்லாம் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது அதெல்லாவற்றையும் சொல்லி முடிக்கிற சமயத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி அது சமீபமாகும் பொழுது, இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது, அப்ப வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படி இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறி. அப்படின்னா, இப்ப அத்தி மரம் துளிர் விடுகிறது, அது வருஷா வருஷம் துளிர் விடுகிறது. அது போல இதெல்லாம் நடக்கும் பொழுதுங்கிறது ஒரு வகை எடுத்துக்கலாம். இல்ல அத்திமரம் அப்படின்னு வச்சாலே அந்த அத்தி மரத்தை குறித்த ஒரு உவமை இங்க ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, லூக்கால மட்டும் வரும்னு நினைக்கிறது. அதுல என்ன சொல்லியிருக்கிறார்னா, திராட்சை தோட்டத்தின் நடுவில் அத்திமரம் ஒன்று இருந்தது, 3 வருஷம் பார்க்கிறார், கனி இல்லை, இப்ப இதை வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு உவமை. இப்ப இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, அத்தி மரம் என்பது
அப்படியே நேரடியாக அத்தி மரத்தை குறிக்காது. ஏன்னா உவமை இது. இது உவமை அப்படின்னா அதற்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நம்ம பேரபிள் ஸ்டடீஸ் நிறைய படிச்சிருப்போம் நம்ம சேனல்ல இருக்கு. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட எல்லா உவமைகளையும் குறித்து நம்ம போன வருஷம் ஆரம்பத்துல ஜனவரி டு மார்ச்ல நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப நேரடி அர்த்தம் கிடையாது, அதற்கு வேறு ஒரு அர்த்தம் உண்டு. உருவகம். இது போல இன்னொன்று என்று சொல்வதுதான் உவமை, உவமானம். அப்ப ஃபிக் பேரபிள் அப்படின்னா அது இஸ்ரவேலை பற்றிய ஒரு காரியம். அது தீர்க்க தரிசனமாகவும் இருக்கிறது. அதனாலதான் இங்க ப்ராபசின்னு கொடுத்துருக்கு. ஃபிக் அப்படிங்கிறது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இதை எங்க சொல்றாருன்னா முடிவு காலத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த இடத்துல சொல்றார், மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல. அதுதான் ஒலிவமலை பிரசங்கம் என்பது முடிவு காலத்தை குறித்தது. அவருடைய 2ஆம் வருகை பற்றியது உலகத்தின் முடிவை குறித்தது. சரி, இப்ப இதற்கு முன்பாக என்ன சொன்னார்னா மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல, இது மத்தேயு 24ஆம் அதிகாரம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் முடியும் பொழுது எப்படி முடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37ஆம் வசனத்துல எருசலேமை பார்த்து அவர் அழுது என்ன சொல்றாருன்னா, லூக்கால எருசலேமை பார்த்து அழுவதை போல சொல்லியிருப்பார். நகரத்திற்கு அருகே வந்த பொழுது அவர் சங்கமாயிடுது, அதற்காக கண்ணீர் விட்டு. மத்தேயுல பாத்தீங்கன்னா நேரடியா சொல்றாரு, எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்படின்னா உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்னா அது நீங்கள் தங்கி இருக்கிற இந்த தேசம் எருசலேம் நகரமும் இஸ்ரவேல் தேசமும் உங்களுக்கு பாழாக்கப்படும், நீங்க அதுல இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப அது நிறைவேறிச்சானா 40 வருடங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுதான் 40 வருடங்கள் கழித்து, அதாவது 70 ஏடி அந்த வருஷத்துல தீத்துராயன் ரோமன் கவர்னர் டைட்டஸ் அவர் எருசலேமை முற்றிலுமாக அழித்து இயேசு சொன்னவாறே தேவாலயத்துல ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதவாறு இடித்து யூதர்களை சிதறடிக்கிறார். உலகம் முழுதும் சிதறடிக்கப்படுறாங்க. அநேக யூதர்களை கொன்று மீதி இருக்கக்கூடிய யூதர்கள் உலகமெங்கும் சிதறி போகிறார்கள். அப்ப இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஏன் ஒரு கல்லு மேல ஒரு கல் இராதவாறு லிட்டரலாகவே இடிச்சு ஒரு கல்லு மேல ஒரு கல் இராதவாருக்கு அந்த தேவாலயத்துல இராதவாறு எடுத்தாங்களாம். ஏன்னா அந்த தேவாலயத்தை தீக்கிரையாக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய தங்கம் எல்லாம் உருகி கற்கள் நடுவே போய் செட்டில் ஆயிடுச்சு. அப்ப தங்கத்தை எடுப்பதற்காக லிட்டரலா ஒரு கல்லு மேல ஒரு கல் இராதபடி அவர்கள் இடிக்கிறாங்க. சரி, இப்ப அந்த யூதர்கள் உலகம் முழுதும் சிதறி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு, அதாவது இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் மேப்ல இருக்கா? இருக்கு. இஸ்ரேல் தேசத்தை பத்தி தான் ஆரம்பிச்சோம் பேச. கிட்டத்தட்ட 1870 வருடங்களுக்கு பின்பு, அது தோராயமா எக்ஸாக்டா சொன்னா 1878 வருஷம் கணக்கு வரும். அப்ப இஸ்ரேல் தேசம் மீண்டுமாக உதயமாகிறது. வாய்ப்பே இல்லை, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை மீண்டுமாக ஒரு தேசம் வரும்னு சொல்லி. ஆனா இஸ்ரேல் தேசம் மீண்டுமாக உலக மேப்ல வருது. அது எப்படி நடந்ததுங்கிறதா இந்த பாடம். ஒரு புதிய உதயம், A Nation Formed in 1948 அப்படின்னா அத்திமரம் மீண்டுமாக தோன்றியது, மண்ணில் இருந்து முளைத்து எழும்புவதை போல மீண்டுமாக உதயமாகிற்று அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்ப இந்த ஒரு பாடம் என்ன, எதை பற்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூதர்களுடைய வரலாறும் இந்த தேசத்தினுடைய வரலாறும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனத்தோடு சேர்த்து இந்த வரலாறையும் சேர்த்து படிப்பது தான் இந்த ஒரு பாடத்தினுடைய நோக்கம். ஒருவேளை நீங்க கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தால் கூட, இப்போ இஸ்ரவேல் தேசம் இருக்கிறதே இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கூட நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு பாடத்தையும் கூட நீங்க கேட்கலாம். கேட்கும் பொழுது அது உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக சரித்திரத்தினுடைய உண்மைகள் வேதாகமத்தோடு சேர்ந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது மாத்திரமல்ல, அது உண்மையானது. அது எந்த ஒரு காலத்திலாவது வந்து நிச்சயமாக நிறைவேறக்கூடியது. ஏனென்றால் அவருக்கு பேர் என்னன்னா பொய்யுரையாத தேவன்.
அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. என்னாகும் 23ஆம் அதிகாரத்தில். சரி, இப்ப இது இந்த ஒரு பாடம் கூட இப்ப நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளுக்கு மிகவும் தொடர்புடையதாக இருக்கிறது. அதான், திஸ் இஸ் வெரி ரெலவெண்ட் இன் த கான்டெக்ட் ஆஃப் கரண்ட் ஈவெண்ட்ஸ் வித் இஸ்ரேல் அட் வார். இன்னும் நம்ம எப்பயும் சொல்றது போல இந்த ஒரு பாடத்திலையும் இப்ப பார்ட் 1ல 10 ஸ்லைட்ஸ் இருக்கு. அதனால எப்படி இது ஒரு 1 hour ஆச்சும் ஆகும். நீங்க கேட்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, நம்ம நேரடியாக அடுத்து உள்ள போகலாம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அவருடைய சுய தேசத்தை விட்டு சிதறடிக்கப்பட்டு போனார்கள்? யூதர்கள் ஏன் 70 AD போனார்கள் அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதா இருந்தார், அவர்களுக்கு மனது இல்லாமல் போயிடுச்சு. அப்போ உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் சொன்னார். ஆனா இதற்கு முன்பாக இப்படி நடந்திருக்கானா? கிறிஸ்துவுக்கு முன்பாக இது போல நடந்திருக்கிறது. அதுதான் தீர்க்க தரிசனம். முன் நடந்தவைகளே மீண்டும் நடக்கிறது, இனி நடப்பவைகளும் முன்னமே நடந்தது. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. இதை பத்தி நிறைய அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். சரி, நியாயப்பிரமாணத்தில் மோசையினுடைய நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு தேசத்துக்கு ஒரு சட்டமாக கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேல் தேசத்துக்கு. இப்ப இஸ்ரவேல் தேசம் வந்துட்டு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் சரி, அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டாலும் சரி, இல்ல சபிக்கப்பட்டாலும் எல்லாமே மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தான் அது நடக்கும். அப்ப லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்திலும் சரி, உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலும் சரி, இதெல்லாம் நான் எடுத்து படிச்சேன்னா 1 hour வீடியோ 2 hour வீடியோ ஆயிடும். அதனால சுருக்கமா சொல்றேன், நீங்க படிங்க. இந்த அதிகாரங்கள்ல தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னுடைய கட்டளைகளை கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக புறப்பட்டு ஒரு வழியா வருவாங்க, பல பேர் சேர்ந்து ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா ஓடி போவார்கள். இன்னும் உங்களுடைய தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், அது பலனை தரும், இன்னும் நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி பல ஆசீர்வாதங்கள் கொடுக்குறார். அதே நேரத்துல அதோடு சேர்த்து சாபங்களையும் கொடுக்கிறார். என்ன சாபங்கள்னா, பூமி உங்களுக்கு பலன் கொடாது, உங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் வாய்க்காது, நீங்க கட்டளைகள் இதெல்லாம் கேட்டு நடக்கலன்னா பாவம் செய்தீர்கள் என்றால் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுல ஒவ்வொரு சாபத்திலையும் அந்த இன்டென்சிட்டி, அதனுடைய உக்கிரம் அதிகமாகிக் கொண்டே வரும். கடைசியா என்ன நடக்கும்னா, கடைசியா எப்படி சொல்வார்னா, நீங்கள் வந்துட்டு சிறை இருப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு மற்ற ஜாதிகள் ஜனங்களுக்குள்ளாக சிதறடிக்கப்படுவீர்கள். பூமியின் கடையாந்திரம் மட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லா இடத்துலயும் போய் நீங்க அலைவீர்கள். இது காயினுக்கு கொடுத்த ஒரு சாபம் கூட இப்படிப்பட்டதுதான். இன்னும் யூதர்கள் காயினை அடையாளப்படுத்துவார்கள். காயின் அண்ட் ஆபேல் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்தோம். ஆபேல் இயேசு கிறிஸ்துவையும், காயின் யூதர்களையும் அடையாளப்படுத்துவான்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு காரியம். அப்ப இதுதான் மேஜர் பனிஷ்மெண்ட். என்னன்னா, அவங்க யூதர்களை வந்துட்டு அவருடைய கொடுத்த சுயதேசத்திலிருந்து அவர் வெளியேற்றுவார், இஸ்ரவேலர்கள் ஹோம்லேண்ட்ல இருந்து. அப்ப எக்ஸைல் அப்படிங்கிறது அவருடைய சொந்த தேசத்திலிருந்து வெளியே அகதிகளாக போகக்கூடிய ஒரு நிலைமை அவர்களுக்கு வரும் அப்படிங்கிறதுதான். இது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல நடந்திருக்கு. எப்பன்னா பாபிலோனுக்கு அடிமைகளாக விற்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். பாபிலோன்ல 70 வருஷம் அவர்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள். 70 வருஷம் முடிஞ்சதையும் அற்புதமாக மீண்டுமாக கொண்டு வந்தார் கோரேஸ் ராஜா மூலமாக அவர்களை. இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்திருக்கிறோம் போன வருஷத்துல. அதனால ரிப்பீட் பண்ண விரும்பல. பைபிள் ஸ்டடி சேனல்ல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க பாருங்க விருப்பப்பட்டவர்கள். சரி, இப்ப பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்துவுக்கு முன்பு ஏற்கனவே அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஆனா தேவன் அந்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல கடைசியாக என்ன சொல்லுவார் என்று சொன்னால், நீங்க போயிருக்கிற தேசத்துல நீங்க தண்டனை எல்லாம் அனுபவிச்சு முடிந்த பிற்பாடு நான் என்ன பண்ணுவேன்னா உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும், நான் அவர்களோட பண்ணின உடன்படிக்கை அபத்தமாக்கத்தக்கதாகவும், நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அவருடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புறஜாதி கண்களுக்கு முன்பாக எதிர்த்து அவர்களை புறப்பட செய்து அவருடைய முன்னோர்களோட நான் பண்ண உடன்படிக்கை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன், நான் கர்த்தர் என்று சொல் என்றார். அப்படின்னா நான் திரும்ப என்ன பண்ணேன், அவங்கள கூட்டிக் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல கூட இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உபாகமம் 28 அதுல அதிகமான சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கும். கீழே இல்ல, இங்க சொல்லல. ஆனா
அந்த ஒரு காரியம் வந்துட்டு மீண்டுமாக அந்த இடத்துல நீங்க வந்துட்டு மனம் திரும்புனீங்கன்னா, உங்களை ஒத்துக்கொண்டால், உங்களை மீண்டுமாக கர்த்தர் திரும்ப வர பண்ணுவார் என்று சொல்லி பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது வேண்டுமென்றால் தேடி அடுத்த ஒரு செகண்ட் பார்ட்ல கூட நான் வந்துட்டு உங்களுக்கு அத ஷேர் பண்றேன். மீண்டுமாக திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற இடத்த. அது போலவே பாபிலோன்லேருந்து வர பண்ணேன். சரி. 70 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மீண்டுமாக தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வராங்க. பல இடர்பாடுகளுக்கு நடுவே, அந்த இடத்துல மற்ற ஜாதிகள் குடியேறி இருக்கிறாங்க இந்த 70 வருஷத்துல. இவங்க பல இடர்பாடுகளுக்கு நடுவே அவர்கள் மத்தியில இருந்து திரும்பவும் ஃபர்ஸ்ட் தேவாலயத்த கட்டுறாங்க. ஆனா நெறைய எதிர்ப்புகள் வரும்பொழுது நிறுத்திடுறாங்க. ஆனா ஒரு பிரேக் ஒரு 15 வருஷம், 20 வருஷம் அந்த பிரேக்குக்கு அப்புறம் மீண்டுமாக அவர்கள் கட்டுறாங்க, கட்டி முடிக்கிறாங்க. இதெல்லாம் எஸ்ரா, நெகேமியா அந்த புஸ்தகங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. சரி. ஆனா அவர்கள் மீண்டுமாக வந்த பின்பு அவர்களுடைய ஆட்சியின் கீழ அவங்க இல்ல. அவங்க வந்துட்டு மேஜர் பவர்ஸ் அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? தானியேல் தீர்க்க தரிசனங்கள் டீட்டெயிலா படிச்சோம். அந்த செமினார்லாம் பார்த்தோம். அப்ப மேஜர் வேர்ல்ட் பவர்ஸ் அந்த டைம்ல இருந்த கிங்டம்ஸ்க்கு கீழ அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இதான் அநேக காரியங்கள் சொல்லலாம். எஸ்ரா, நெகேமியா புஸ்தகங்களை நீங்க பார்க்கும் பொழுது, இந்த ராஜாக்களுக்கு கீழே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் செய்த பாவத்தினால. எங்களுடைய விளைவுகள் எல்லாம் இந்த ராஜாக்களுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் மனம் திரும்பி அவங்க அறிக்கை செய்யறதை நம்ம பார்க்க முடியும். அப்ப யூதர்கள் தங்களுடைய சொந்த ராஜாக்கள், யூதா ராஜாக்கள் இல்லாம இப்ப மற்ற ராஜ்யங்களுக்கு கீழாக இருக்கிறார்கள். என்னென்ன ராஜ்யங்கள்? மேதோ பெர்ஷியா, கிரேக்க ராஜ்யம், அப்புறம் ரோமன் எம்பையர். ரோம ராஜ்யம் இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்தவர்கள் ரோம போர்ச்சவர்கள். சரி. இப்ப இப்படி ரோமர்களுக்கு கீழே இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மிகப்பெரிய பாவமாகிய அதுதான் அல்டிமேட் இனிக்விட்டி. எப்படி ஒரிஜினல் சின் ஆதாம், ஏவாள் அந்த விலக்கப்பட்ட கனியை அவர்கள் புசித்தார்களோ, ஆனா அதெல்லாம் விட பல மடங்கு அதிகமான அல்டிமேட் இனிக்விட்டி என்னன்னா, தேவகுமாரனை சிலுவையிலே அறைய சொன்னதுதான். அறைந்தது ரோமர்கள். ஆனா அறைய சொன்னது யூதர்கள். பிலாத்து கையை கழுவிட்டார். இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நீங்களே பார்த்துங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஆமா, நாங்க தான் பண்றோம். சரி. அப்ப அல்டிமேட் இனிக்விட்டி அதுதான். இயேசுவை சிலுவையில் அறைவது, தேவகுமாரனுடைய ரத்தத்தை சிந்துவது. ஆனா அது தேவனுடைய திட்டம் தான். ஆனா இவர்கள் மூலமாக அதை நிறைவேற்றுகிறார். சரி. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த தண்டனை அவர்களுக்கு பலிக்கிறது. இன்னும் அது நியாயப்பிரமாணத்தினுடைய தண்டனை. என்ன உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும் இயேசு கிறிஸ்து சொன்னது. நியாயப்பிரமாணத்துல சொன்னது என்னன்னா, உங்களை என்ன பண்ணுவார்? உங்களுடைய தேசத்திலிருந்து துரத்தி விடுவேன். நீங்க போவீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் அவங்க போனதுக்கு அப்புறம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின்படி அவர்களை முற்றிலுமாக கைவிட்டாரா, வெறுத்து விட்டாரா? அந்த உடன்படிக்கையை நினைக்காம அப்படின்னா இல்ல. சோ அதுதான் நமக்கு தெரியணும். என்னன்னா இங்க சொன்ன விஷயம் லேவியராகமம் 26ல நான் என்ன பண்ண மாட்டேன், நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன், நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அதே போல அவருடைய முன்னோர்களோடு நான் பண்ணின உடன்படிக்கை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன் என்று நான் கர்த்தர் என்று சொல்லென்றார். அப்ப அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னா, ரோமர் 11:1 ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னன்னா, இப்படி இருக்க தேவன் தமது ஜனங்களை கைவிட்டாரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் பண்றாரு. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளி விட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளி விடவில்லையே. அப்ப தேவன் தம்முடைய ஜனங்களை என்ன பண்ணல? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அந்த ஜனங்களை, யூத ஜனங்களை முற்றிலுமாக புறக்கணிக்கவில்லை, முற்றிலுமாக தள்ளிவிடவில்லை. அப்ப பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்துல தேவன் மீண்டுமாக சேர்த்துக் கொள்வார் அப்படின்னு சொன்னதை போலவே அடுத்து தீர்க்க தரிசனங்கள்ல அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் இந்த பாபிலோன் சிறையிருப்புக்குள்ள போனாங்கல்ல, அதை சொல்றதை போல. அப்ப பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து எப்படி அவங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்றதை போல கிறிஸ்துவுக்கு பின்பு இப்ப 1850 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி வருவாங்க அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருப்பார். அப்ப எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க வேத வாக்கியம். அதான் ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே முன் நடந்தவைகளே இப்பொழுது நடக்கிறது, இனி நடப்பதும் முன்னமே நடந்தது. அப்ப திரும்பவும் ரிப்பீட் ஆகும் அது.
அப்ப இத வந்துட்டு தீர்க்க தரிசனமாக பல தீர்க்கதரிசிகளை கொண்டு ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், இன்னும் ஓசியா, ஆமோஸ் இவர்கள் எல்லாரையும் கொண்டு தேவன் உரைத்திருக்கிறார் இந்த தீர்க்க தரிசனங்களை. அப்ப அதுல ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதை பார்க்கிறதற்கு முன்பாக இப்ப யூதர்கள் இந்த 70 ஏடில சிதறடிக்கப்பட்டது இப்ப மீண்டுமாக அவர்கள் 1948 வர்ற வரைக்கும் இந்த தேசத்தை, அதாவது ஹோலி லேண்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தேசத்தை யார் யார் ஆக்கிரமித்திருந்தார்கள்? அப்ப 70 ஏடில ரோமன்ஸ், அப்ப 600 வருஷங்கள் வந்துட்டு அது ரோமர்கள் கண்ட்ரோல்ல தான் இருக்கு முற்றிலுமாக அந்த ஹோலி லேண்ட். அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 670 கிட்டத்தட்ட இது தோராயமான வருஷம் தான், எக்ஸாக்ட் இயர் கிடையாது. இது 672 ஏடின்னு சொல்லுவாங்க, ஆனா நான் சும்மா ரவுண்ட் அப் பண்ணியிருக்கேன். 670 ஏடில இருந்து 1072 ஏடி வரைக்கும் அராப்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. அரபியர்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்மவேலுடைய சந்ததியார். அப்ப முஸ்லிம்ஸா அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது இப்பொழுது அவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனா முகமது நபி எப்பொழுது பிறக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 570வது ஏடியில தான் பிறக்கிறார். இது 670, முகமது நபி பிறந்தது 570 572 சம்திங். நீங்க விக்கிபீடியால செக் பண்ணி பாருங்க, ப்ராஃபட் முகமது அப்படின்னு போட்டீங்கன்னா இருக்கும். அப்ப அவர் தான் என்ன பண்றாருன்னா குரான் எழுதுறார். அப்ப அதை வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா இஸ்லாமியர்கள் அதை பின்பற்றுகளா வருவார்கள். அதை யார் தழுவுறாங்க அப்படின்னா, அவரு பிறந்தது வந்துட்டு சவுதி அரேபியால, மெக்கால. அப்ப அதை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் அதற்கு முன்பாக மற்ற விக்கிரகாராதனை வழக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா அதற்கு பின்பு என்ன பண்றாங்கன்னா, அவங்க எல்லாம் அதிலிருந்து மாறி இதற்குள்ளாக வர்றாங்க. இப்ப இதுதான் உண்மை, சரித்திர பிரகாரமான உண்மை அது. அப்ப இப்ப இது வந்துட்டு ஒரு பிசாசினுடைய ஒரு திட்டமாக இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். என்னன்னா, நாம் வேதத்தை அடிப்படையாக வைத்துதான் கிறிஸ்தவம் அப்படிங்கிறதே இருக்கு. வேத வாக்கியங்கள் மூலமாக தான். ஏன்னா இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்ப நீங்க வேதத்தை வைத்து நீங்க ஒரு காரியத்தை தேவனை பற்றி பின்பற்றுகிறார்கள் அப்படின்னா, பிசாசு வந்துட்டு ஒரு போலியான காரியங்களை உருவாக்கும். அதாவது காப்பி கேட். இதில் இருப்பதை போலவே அப்ப இன்னொரு வேதத்தை உருவாக்கிட்டா, அது தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டா, அதை வச்சு ஒரு தவறான ஒரு மார்க்கத்தை உருவாக்கி விட்டால், அப்ப பிசாசுக்கும் வல்லமை உண்டு, அதை செய்யக்கூடிய ஞானம் உண்டு, ஆற்றல் உண்டு. அப்ப அவன் என்ன பண்றான்னா, இப்ப முகமதின் மூலமாக இந்த ஒரு குரானையும் கூட அவன் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப குரான்கிறது எப்படின்னா, கேப்ரியேல் தூதன் முகமது நபிக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதை அவர் வெளிப்படுத்த அவர் எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார். ஆனா வேதமா இல்லை குரானா, பைபிள் ஆர் குரான் அப்படி வரும்போது பைபிள் அசைக்கப்பட முடியாத ஆணித்தரமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா முழுமையான குரானுமே முகமது நபி மாத்திரமே எழுதினது. ஆனால் பைபிள் அப்படி கிடையாது. பைபிள் வந்துட்டு 40 எழுத்தாளர்கள், 40 ஆத்தர்ஸ், வெவ்வேறு ப்ரொஃபஷன்ல இருந்தவங்க. அதாவது ஆடு மேய்க்கிறவர்கள், ராஜாக்கள், இன்னும் மீன் பிடிக்கிறவங்க, இது போன்ற பலர் 1700 வருஷங்கள் கிட்ட எழுதியிருக்காங்க. 1500 1700 இயர்ஸ் வரைக்கும். மோசேல ஆரம்பிச்சு கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் சீஷன் வரைக்கும் ஸ்காலர்ஸ் எழுதியிருக்காங்க. இன்னும் பல்வேறு வேலை செய்தவர்கள் அதை எழுதியிருக்கிறார்கள். ஆனா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரியம் தான், இயேசுவை குறித்த சாட்சி, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு அப்படிங்கிறதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கும். 1500 வருஷங்கள் எழுதினாலும் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நிழலாக, அடையாளமாக, தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லப்பட்டிருப்பார். எல்லா காரியங்களையும் இன்னும் நியாய பிரமாணத்திலையும் சொல்லப்பட்டிருப்பார். அப்ப அத உண்மை என்று நாம் எடுத்துக்கொள்வதா, இல்லை ஒரு நபர்
அவருடைய வாழ்நாளுக்குள்ளாக எழுதின ஒரு விஷயம். அப்ப ஒருவேளை ஒரு தேவதூதனே வெளிப்படுத்தி எழுதியிருந்தா கூட, பிசாசும் கூட என்ன செய்ய முடியும்னா, தேவதூதனுடைய வேஷத்தை, ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்துக் கொள்ளுவான். அப்ப ஒய் நாட்? இருக்கலாம். சரி. இப்ப இந்த இடத்துல அதைக் கொண்டு பின்பற்றி உருவானவங்க தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அராப்ஸ் எல்லாருமே முஸ்லிம தழுவிட்டாங்க. இன்று வரைக்கும் அது வந்துட்டு இஸ்லாமிய தேசங்களாக இருக்கின்றன சுற்றி. நாட் டு ஹர்ட் அதர்ஸ். ஆனா திஸ் இஸ் த ஆக்சுவல் ஹிஸ்டரி. சரி. இப்ப அடுத்து 1072 இருந்து 1099 வரைக்கும் செல்ஷுக்கியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜனத்திடம் அது இருக்கிறது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். 1099 இருந்து ஒரு 200 வருஷங்கள் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா, குருஷேடர்ஸ். இவர்கள் யார் என்று சொன்னால், ஐரோப்பாவை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் தான். ஆனா அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வன்முறையை கையில் எடுத்தார்கள். சிலுவை போர்கள், குருஷேட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அந்த குருஷேட்ஸ் பண்ணவங்க தான் குருஷேடர்ஸ். ஏன்னா இந்த ஹோலி லேண்டுக்காக நாங்க யுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி, இப்ப இந்த அராப்ஸ் அப்புறம் அதை தொடர்ந்து இருந்தவங்க இவங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்து நாங்க மீட்டெடுப்போம்னு சொல்லி இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய இஸ்லாமியரோடு யுத்தம் செய்து அநேக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார்கள் இந்த குருஷேடர்ஸ் அப்படிங்கிறவங்க. இன்னும் சொல்ல போனா, முஸ்லிம்ஸ் எப்படி அநேகரை அந்த டைம்ல கன்வெர்ட் பண்ணாங்க, இன்னும் அநேகரை எப்படி வந்துட்டு அவங்க இஸ்லாமிய மதத்தை தழுவ வைத்தாங்கன்னா, வன்முறையின் மூலமாக. சரித்திரத்துல இருக்கு அடிப்படையான உண்மை. ஏன்னா அவருடைய வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வன்முறை சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இன்று வரைக்கும் இது போன்ற ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சுற்றிலும். அப்ப வன்முறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது இருக்கிறது. அப்ப அவங்க வன்முறையில இறங்கி இது போல செயல்படுகிறார்கள். அப்ப நாமும் என்னதான் செய்யணும்? அதை மீட்கணும்னா வன்முறை தான் அதற்கு தீர்வு என்று சொல்லி இந்த குருஷேடர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, யுத்தங்கள்ல, போர்கள்ல சிலுவை கொடியை வைத்துக் கொண்டு யுத்தம் செய்தார்கள். கிறிஸ்துவுக்காக நாங்கள் யுத்தம் செய்கிறோம் என்று சொல்லி, வேதத்தின்படி இல்லாமல், வேதத்தின்படி இருக்கிற யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். அது சத்துருவோடும், பிசாசோடும், அதிகாரங்களோடும், துரைத்தனங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், பொல்லாத வானமண்டலங்களின் ஆவிகளோடு, சேனைகளோடு தான் நமக்கு யுத்தம் இருக்கு. அது ஆவிக்குரிய யுத்தம். அதிலே போரிட நமக்கு சர்வாயுத வர்க்கம் வேண்டும். சத்தியம், நீதி, ரட்சிப்பு இது போன்ற ஆவிக்குரிய யுத்த காரியங்கள், அந்த வெப்பன், ஸ்பிரிச்சுவல் ஆர்மர், அது வேணும் நமக்கு. ஆர்மர் ஆஃப் காட் என்று சொல்வார்கள். சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஆனா இவங்க வந்துட்டு லிட்டரலா பிசிக்கலாக இவர்கள் சண்டை போட ஆரம்பித்து இந்த லேண்டை இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. டேக் ஓவர் பண்ணி ஒரு 200 வருஷங்கள் வைத்திருந்தார். சரி, இதற்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, மம்லூக்கஸ் அப்படின்னு சொல்றவங்க, மம்லூக்கியர்கள் அப்படின்னு சொல்றவங்க 1577 வரைக்கும் வச்சிருந்தாங்க. அப்புறம் 1577 இருந்து ஒரு அதிகமான காலகட்டங்கள்ல யார் வச்சிருந்தது என்று சொல்லி பாத்தீங்கன்னா, துருக்கியர்கள், ஆட்டோமன் டர்க்ஸ் அவருக்கு தான் வைத்திருந்தாங்க. இப்ப துருக்கியர்கள் மீண்டுமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய துருக்கியர்களும் இஸ்லாமியர்கள் தான். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இந்த தேசம் இருக்கிறது. அப்புறம் 1917 இருந்து 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் கண்ட்ரோல். இங்கிலாந்து கண்ட்ரோல்ங்கிறது ஒரு தப்பான பதம். இங்கிலாந்துங்கிற பேர் இப்பதான் கொடுக்கப்பட்டது. பிரிட்டிஷ் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்கணும் நான். சரி, ஓகே, ஒண்ணுதான். பிரிட்டன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்த. 1948 இருந்து இன்று வரைக்கும் அது யூத தேசமாக இருக்கிறது. எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடக்கே மத்திய தரைக்கடல், அதுதான் சி. கிழக்கே யோர்தான் நதி. இப்ப யோர்தான் நதியிலிருந்து மத்திய தரைக்கடல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம். இப்ப ஈரான் கூட அதான் சொன்னாங்க. இதற்கான ஒரு சொல்யூஷன், இதற்கான இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு என்னன்னா, ரிவர் டு த சி, இஸ்லாம் நேஷன் தான் இருக்கணும். யூத தேசம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய கூற்று. சரி, அதெல்லாம் பத்தி பார்ப்போம். ஓகே. அப்ப இப்ப வரைக்கும் யூத தேசம் தான் இருக்கிறது. என்னைக்கு சுதந்திரம் அனௌன்ஸ் பண்ணப்படுதுன்னா 14th May 1948 இஸ்ரேல் வாஸ் அனௌன்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஜூயிஷ் நேஷன். இப்ப இதுதான் இந்த தேசம் இந்த 2000 வருஷம், இந்த 1878 இயர்ஸ் யாரிடம் இருந்தது அப்படிங்கிற ஒரு
காரியம். கொஞ்சம் டீடைலுக்குள்ள போனா பெட்டரா இருக்கும்னு சொல்லி நான் டீடைலுக்குள்ள போனேன். சரி, ஒரே நிமிடம். இது நேற்று தான் நான் இந்த ஸ்லைட்ஸ் பண்ணேன். ஒரு தடவை நான் ரன் த்ரூ பண்ணல. ஒரே நிமிடம். இது வந்துட்டு சரி சரி. மன்னிக்கவும், நான் எப்பயும் இதை ஒரு தடவை இந்த பேசுவதற்கு முன்பாக ஒரு வாட்டி ஸ்லைடு வாக் த்ரூ பண்ணுவேன். நேற்று இது பண்ணுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. இது ஃபுல் ஸ்லைடும் போட்டிங்கன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஒவ்வொரு இடத்துக்குள்ள போகும். அதனால ஒவ்வொரு பாயிண்டாக அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றது. சரி, இப்ப இப்ப இந்த இஸ்ரவேல் தேசம் எப்படி இந்த 1878 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக ஒரு தேசமாக உருவானார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். இப்ப இதை பற்றி அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள்ல நம்ம ஒரு சில முக்கிய தீர்க்க தரிசனங்களை பற்றி மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன தீர்க்க தரிசனம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். என்னன்னா, எலும்புகள், உலர்ந்த எலும்புகளை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம். அதான் என்னன்னா, அது எங்க இருக்குன்னா எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல இருக்கு. அந்த 37வது அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் முதல் 13 14 வசனங்கள் வரைக்கும் நீங்க படிங்க. இப்பயும் நேரம் காரணமாக நான் வந்துட்டு அதுக்குள்ளாக நான் டீப்பா போல. இருந்தாலும் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். இது நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் அதை குறித்து நான் ஒரு ஹை ஓவர் கொடுக்குறேன். இப்ப கர்த்தருடைய கை என்ன பண்றாருன்னா, எசேக்கியேல் மேல அமர்ந்து அவரை ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்துறார். அடுத்தது அங்க அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அநேக எலும்புகள் கிடைக்கிறது பள்ளத்தாக்குல. ஆனா அது எல்லாமே ரொம்ப உலர்ந்ததாக இருக்கிறது. அப்படின்னா எதற்கும் உபயோகப்படாது, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாதது, நோ ஹோப், நத்திங் அட் ஆல். அப்ப இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்கிறார் எசேக்கியேலை பார்த்து. எசேக்கியேல் வந்துட்டு தேவரீருக்கே அது தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, எசேக்கியேலை பார்த்து நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்கின்றார். அப்ப அவர் சொன்னபடியே எசேக்கியேல் இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். உரைக்கும் பொழுது ஒரு அசைவு உண்டாகிறது. உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. அப்ப அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எவ்வளவோ எலும்புகள் இருக்குது. இப்ப இது எல்லாமே கரெக்டா வந்து தன்னோட எலும்போடு சேர்க்கிறது. அடுத்து என்ன நடக்குதுன்னா, அவைகள் மேல் நரம்புகள், மாம்சம் உண்டாகிறது. அப்புறம் தோலினால மூடப்படுகிறது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்ப மீண்டுமாக எசேக்கியேலை பார்த்து என்ன சொல்றாரா, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனை நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்க என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். அப்ப எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் நிற்கிறாங்க. இப்ப இது யாரை பற்றி எழுதின தீர்க்க தரிசனம்னா 11ஆம் வசனத்துல தெளிவா இருக்கு பாருங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு, எங்கள் நம்பிக்கையற்று போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, இது இஸ்ரவேல் தேசம், இந்த எலும்புகள் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்ப பள்ளத்தாக்குல கொண்டு போய் நிறுத்துறாரு. உலர்ந்த எலும்புகள் நிறைய இருக்கு. அவைகள் சேருகிறது, அசைவு உண்டாக்கி.
அடுத்து அதன் மேல நரம்புகள் வருது, அப்புறம் மாம்சமும் தோலும் வருகிறது, கடைசியாக ஆவி பிரவேசிக்கிறது அந்த உலர்ந்த எலும்புகள் மேல. சரி, இப்ப இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் தேசம், ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல 11ஆம் வசனத்துல. அப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணி சொல்றாரு பாருங்க. ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளிலிருந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களை நான் உங்கள் பிரேத குழியிலிருந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த 70 AD போனவங்க, சிதறப்பட்டு போனவங்க மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தார்கள், அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப எப்படி தேவன் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படின்னா, அப்ப எரேமியா தீர்க்க தரிசனத்துல தேவன் வந்துட்டு ஒரு 2 விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை அங்கே கையாளுகிறார். அப்ப எரேமியால பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் இவங்க சிதறப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருப்பாரு. எரேமியா 14 இருந்து படிக்கணும், ஆனா 15 இருந்து படிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும், குறிப்பாக வடதேசத்திலிருந்தும் தாம் அவர்களை துரத்தி விட்ட எல்லா தேசங்களிலிருந்தும் வர பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். அப்ப வடதேசத்துல மெயினா, அப்புறம் எல்லா தேசங்களையும். அப்ப இஸ்ரேலுக்கு நேர் வடக்கே என்ன இருக்குன்னா ரஷ்யா. அப்ப ரஷ்யால தான் அதிகமாக சிதறப்பட்ட யூதர்கள் போய் செட்டில் ஆனாங்க. அப்புறம் யூரோப், எல்லா இடத்துலையும் அநேக ஐரோப்பிய தேசங்கள்ல செட்டில் ஆனாங்க. இன்னும் அவர்கள் தான் போய் என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்க தேசத்தையே அவங்க வந்துட்டு ஸ்தாபிச்சதும் போன யூதர்கள் தான், அவருடைய பிளான். இப்ப அவர்களை மீண்டுமாக யூத தேசத்துக்கு கொண்டு வருவதற்கு தேவன் செய்யக்கூடிய ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னா 16ஆம் வசனத்துல இருக்கு. என்னன்னா, இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அப்ப முதல்ல 2 ஸ்ட்ராட்டஜி சொன்னோம். ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஃபிஷர்ஸ் அவர்களை அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு என்ன பண்ணுவாராம், வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண் மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார். அப்ப வேட்டையாடுவாங்க. அப்ப இது திரும்ப கொண்டு வர பண்ணின கர்த்தரை கொண்டு சத்தியம் பண்ணான்னு சொல்லி எப்படி அவர்களை கொண்டு வர்றாருன்னா, மீன் பிடிக்கிற விதமாக, அடுத்தது வேட்டையாடுகிறதா. இப்ப மீன் பிடிக்கிறதுனா எப்படி அப்படின்னா, கொஞ்சம் எளிதான ஒரு காரியமாக, இப்ப ஒரு வலை போட்டா அந்த வலையில மீன்கள் வரும், அப்படியே எடுத்து வந்துடும். தூண்டில் போட்டா மீன் அதை வந்து இந்த தூண்டில் பிடிக்கும், அப்ப தூண்டில் மாட்டியும் எடுக்கலாம், எளிது. ஆனா இப்ப வேட்டையாடுறதுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு, அது காட்டுல மிருகத்தின் எய்ம் பண்ணி அதை அடிச்சு அதற்கு பின்பாக ஓடி அதை பிடிச்சு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா செய்யக்கூடிய ஒரு வேலை. இப்ப இந்த 2 ஸ்ட்ராட்டஜியும் தேவன் கையில் எடுக்கிறார். இப்ப சரித்திரத்தை திரும்பவும் நம்ம படிச்சுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம புரிஞ்சுக்க முடியும், எப்படி இவர்களை தங்களுடைய தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப அவர்கள் அவங்க தேசத்துக்கு வரணும், ஆனா இப்ப அந்த தேசத்துல மற்றவர்கள் இருக்கிறாங்க. இப்ப அந்த தேசத்துக்கு வரணும்னா முதல்ல அதுக்கு ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். முதலாவதாக அந்த இடத்திற்குள்ளாக அவர்கள் ஃபர்ஸ்ட் அந்த லேண்ட்ல அவங்க போய் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அதுதான் கிரவுண்ட் ஒர்க். அப்ப அந்த கிரவுண்ட் ஒர்க் தான் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஃபிஷிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்ப இந்த லேண்டையும் கூட எப்படி ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க சேர்ந்து தேவனாகிய கர்த்தர் யூதர்கள் வரத்தக்கதாக அவர் தயார் பண்ணுகிறார் அப்படிங்கிறதான் முதலாவது நாம பார்க்க போற ஒரு காரியம். இப்ப இதற்கு முன்பாக என்ன நடந்ததுன்னா, ஒரு அசைவு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எசேக்கியேல் 37ல ஒரு அசைவு உண்டாகி எல்லா எலும்பும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தான். அப்ப அந்த அசைவு என்ன அசைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வடதிசையில இருக்கக்கூடிய அந்த ரஷ்யாவுக்கும் இந்த ஹோலி லேண்ட் ஆக்கிரமித்திருந்தது 1800s ஆக்கிரமித்திருக்கிறது இல்லையா, 1600ல இருந்து சொன்னேன்.
ஆட்டோமன் டர்க்ஸ், ஆட்டோமன் எம்பையர் அப்படிங்கிற அந்த துருக்கியர்கள் தான் அதை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அந்த ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் நிறைய யுத்தங்கள் நடக்கிறது, நிறைய சேதங்கள் உண்டாகிறது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதுல உயிரிழக்கிறார்கள். இப்ப அந்த இஸ்ரேல் தேசம் வந்துட்டு துருக்கியர்களால ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு. இப்போ பெரிய யுத்தங்கள் நடக்கும் பொழுது நிறைய சேதங்கள், பொருள் சேதம், உயிர் சேதங்கள் ஏற்படும் பொழுது அதற்கு பின்பு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில சமாதான காரியங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சது லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அது ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஃபெயில் ஆயிடுச்சு. 2வது உலகப் போர். 2வது உலகப் போருக்கு பின்பாக தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த யுனைடெட் நேஷன்ஸ், ஐநா பொது சபை வந்து. அப்ப இன்னும் ஆனா ஐநா பொது சபையில கொஞ்சம் அவ்வளவு எஃபெக்டிவாக இல்ல. இன்னும் யுத்தங்கள் பல இடங்கள்ல நடந்து கொண்டுதான் இருக்கு. சரி. அப்ப அதை போலவே இப்ப 1800கள்ல இந்த ரஷ்யா டர்கிஷ் வார்ஸ் நடந்த பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்டென்சிட்டி அதிகமாகி சேதங்கள் வந்த பொழுது 1877ல பெரிய இம்பாக்ட் நடக்குது. இப்ப அதை தொடர்ந்து இந்த யுத்தங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி 1878ல ஒரு சமாதான உடன்படிக்கைக்காக ஜெர்மனியினுடைய தலைநகரான பெர்லின்ல ஒரு நேஷனல் காங்கிரஸ் கமிட்டியை கூட்டுறாங்க. எல்லா தேசங்களின் தலைவர்கள்லாம் வந்து அங்க பேசுவோம் என்று சொல்லி வர்றாங்க. அதுக்கு தலைமை ஏற்கிறவர் யார் அப்படின்னா ஆட்டோ வான் பிஸ்மார்க் அப்படிங்கிற ஜெர்மனியினுடைய தலைவர். அதாவது அவர் ரொம்ப ஒரு இரும்பு மனிதராக பார்க்கப்படுகிறார். இன்னும் நல்ல ஒரு நெகோஷியேட்டராக, ஒரு பீஸ் மேக்கராக அவரை சொல்றாங்க அநேகர். அதாவது ஹானஸ்ட் புரோக்கர், சமாதானம் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் அதுக்கு தலைமை தாங்குகிறார். ஆனா அதுக்கு சேர்மனாக இன்னொருத்தர் இருக்கிறார். யாருன்னா பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர். இப்ப இவங்க கூடினது என்னவோ அந்த ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் இருக்க சமாதான உடன்படிக்கை. ஆனா அந்த சமாதான உடன்படிக்கையோட சேர்ந்து அந்த சேர்மன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட பேர் பெஞ்சமின் டிஸ்ரேலி. அதுக்கு அவர் யாருன்னா ஒரே ஒரு யூத, இதுவரைக்கும் இருந்த ஒரே ஒரு யூத பிரதமர் பிரிட்டனுக்கு இருந்தவர் அவர் தான் பெஞ்சமின் டிஸ்ரேலி. பேர்லயே டிஸ்ரேலிலேயே இஸ்ரேல் இருக்கு பாருங்க. இவங்க கூடினது சமாதான பேச்சுவார்த்தைக்கு. ஆனா அது முடியும் பொழுது அதோடு கூட இவர் என்ன சொல்றாருன்னா யூதர்களுக்கு ஒரு தேசம் வேண்டும், யூதர்கள் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப இது சமாதானம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அதுக்கு ஒத்து போகிறார்கள். ஈவன் இது துருக்கியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்ப எல்லாருமே அதுக்கு ஒத்து வர்றாங்க. அது ஒத்து வந்த உடனே அதனுடைய விளைவாக அதே வருஷத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு டிக்ளரேஷன் ஒண்ணு, ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அந்த டிக்ளரேஷனுக்கு பேர் தான் பெட்டா டிக்வா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி. அதுதான் முதல்ல அங்க ஒரு சின்ன இடத்தை, ஒரு சின்ன ஒரு ஏரியாவை இவர்கள் என்ன பண்றான் வாங்கி செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இவர்கள் போய் அங்க இருக்கக்கூடிய அந்த துருக்கியர்கள்ட்ட அவர்களுக்கு பணம் கொடுத்து அந்த லேண்டை வாங்குறாங்க. இப்ப பெட்டா டிக்வா அப்படிங்கிற அந்த பேர், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோர் ஆஃப் ஹோப். அது ஹீப்ரூ டேர்ம் பெட்டா டிக்வாங்கிறது. கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, பெட்டா டிக்வான்னு போட்டீங்கனாலே வந்துடும் டிக்ளரேஷன். அதுக்கு பேர் நம்பிக்கையின் வாசல் தமிழ்ல. இது எங்க இருந்து வந்துன்னா பைபிள்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதை எங்க இருக்குன்னா ஓசியா 2:15 இது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஓசியா அதான் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்ப முதல்ல உண்டாகின அசைவு அல்லது இந்த மீன் பிடிக்கிறதை போன்ற ஒரு காரியம் எங்கன்னா ஓசியா 2:15 பாருங்க. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்ப நம்பிக்கையே இல்லாமல் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் 37 பார்த்தோம். எங்களை பற்றி நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எலும்புகள் சொல்றாங்க, இஸ்ரவேல் வம்சத்தார்னு சொல்லி. இந்த வேலி ஆஃப் ஆகோர் ஃபார் டோர் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுது. இப்ப எசேக்கியேல் 37 போய் இந்த நம்பிக்கையின் வாசல், அவங்க நம்பிக்கை இல்லைன்னாங்க, ஆனா ஒரு நம்பிக்கையின் வாசல் உதயமாகிறது. 37:11 பாருங்க எசேக்கியேல். இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு, எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டுன்னு சொன்னாங்க. தேவன் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வாசலை திறக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஓசியா 2:15 ஒரு டோர் ஆஃப் ஹோப் உதயமாகிறது. அதுதான் பெட்டாட்டிக்வா. பெட்டாட்டிக்வாங்கிற இடம் அது ஒரு சதுப்பு நிலம். அதை வச்சு பெருசா உபயோகம் பண்ண முடியாது. அதை போய் கேட்டோம்னா அங்க இருக்கிறவர்களும் அதை கொடுக்கிறார்கள்.
அப்ப அந்த ஒரு இடத்தை வாங்கி அவர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, பத்திரங்கள் வாங்கி அவர்கள் அதை முத்திரையிடுகிறார்கள். சாட்சிகளை கையெழுத்து போடுகிறார்கள். இப்ப இந்த விஷயங்கள் கூட எங்கன்னா தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கு. எரேமியா 32ஆம் அதிகாரம் கடைசி வசனம். எரேமியா 32 தான் பைபிள்ல 777 சாப்டர். அது முடியிற கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதைத்தான் சொல்லுது. பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணம் தென் திசை பட்டணம் எல்லா இடத்துலையும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொள்ளப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும். இப்ப நம்ம ஒரு லேண்ட் வாங்கணும்னா செய்யற ப்ராசஸ், ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் பத்திரம் ரெடி பண்ணி இன்னாருக்கு இன்னார் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வேல்யூக்கு அந்த பத்திரம் வாங்கி அதுல கவர்மெண்ட் முத்திரை சீல் வச்சுட்டு சாட்சிகள் கையெழுத்து போட்டு கேஷை டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு வாங்குறது. இந்த காரியத்தை எரேமியாவோட டைம்ல இது அவ்வளவாக இல்லை. ஒரு ரேரா தான் இந்த ப்ராசஸ்லாம் இருந்தது. இந்த டைம்லயே இப்ப இஸ்ரவேல்ல வாங்குகிறது முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்பு என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப இன்னும் டிவியேட் ஆகிறேன்னு நினைக்க வேணாம். ஆபிரகாம் முதல்ல எப்ரோன்கிற அந்த ஒரு லேண்டா வாங்குறாரு. அதுக்கு சாட்சிகள் வைக்கிறார். ஆனா இந்த முத்திரையிடுறது, பத்திரம், கையெழுத்து இதெல்லாம் இல்ல. ஆனா இங்க வந்துட்டு இந்த காரியங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருப்பாரு. கையெழுத்து போடுவது கூட இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. வேதம் துல்லியமாக எல்லா விஷயங்களையும் உரைக்கிறதா இருக்கிறது. அப்ப அடுத்ததுதான் இந்த ஜியோனிசம். இதை தொடர்ந்து இந்த பெட்டாட்டிகாவை தொடர்ந்து இது 1878 அடுத்து 1897ல என்ன நடக்குதுன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது. என்னன்னா தியோடர் ஹெர்ஷல் என்பவர், இவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு அரசியல் வல்லுனர். இவர் யூதர். இவருக்குள்ளாக என்ன உணர்வுன்னா நமக்கென்று ஒரு தேசம் வேண்டும் உணர்வு. தேவன் எப்படி அநேகரை, இவங்கதான் மீன் பிடிக்கிறவங்க, ஆக்சுவலா அநேகரை தூண்டி எழுப்புகிறார். இவர் தன்னுடைய எழுத்துக்கள், பெரிய ஜேர்னலிஸ்ட், இவருடைய எழுத்துக்களின் மூலமாக இன்னும் இவர் எழுதின ஒரு பாடல் தான் இப்ப இஸ்ரேலோட தேசிய கீதமா இருக்கு. அந்த தியோடர் ஹெர்ஷல் தான் இதற்கான வித்திட்டவர். இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த முஸ்லிம்ஸ், அங்க இருக்கக்கூடிய இந்த ஹமாஸ் இயக்கத்தினர், இவங்கெல்லாம் இஸ்ரேலர்கள், இந்த யூதர்களை யூதர்கள் சொல்ல மாட்டாங்க, ஜியோனிஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஜியோன் இயக்கத்தார், சியோன் அப்படிங்கிறது அந்த ஸ்பிரிச்சுவலாகவும் ஒரு தியோடர் ஹெர்ஷல் எழுதுறார். நம்முடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், இன்னும் பழைய ஏற்பாட்டு சங்கீதங்கள் எல்லாத்தையும் கோட் பண்றது. சியோன், சியோனே, சியோனுக்கு திருப்புவார், கர்த்தர் சியோனை கட்டி தமது வல்லமையில் வெளிப்படுவார், 102ஆம் சங்கீதத்துல இருக்கு. இப்ப தாவீது தான் சியோனை பிடிக்கிறார். சரி, அப்ப அந்த சியோனிஸ்ட் மூவ்மெண்ட் வந்துட்டு ஆரம்பிக்குது. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு மூவ் கிரியேட் பண்ணி யூதர்கள் எல்லாம் தங்களுடைய தேசத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வுபூர்வமான காரியங்களை பத்திரிகைகள் மூலமாக வெளிப்படுத்தி அநேக யூதர்களுக்குள்ளாக அந்த ஒரு காரியத்தை விதிக்கிறார். பென் இஸ் மைட்டியர் than the sword அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேனா முனை என்பது அநேகரை அதன் மூலமாக ஏவி எழுப்பக்கூடிய ஒரு காரியம். சரி, ஓகே, டிவியேட் ஓகே. இப்ப இது போல காரியங்கள் இங்கதான் எரேமியா 32:44 சொல்லியிருக்கேன். இப்ப அநேகர் வந்துட்டு இப்ப ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, தூண்டப்பட்டவர்கள் போய் ஒவ்வொரு பகுதிகளை வந்துட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பாலஸ்தீனாங்கிறது தான் அப்ப அந்த தேசத்துடைய பெயர். அதுல ஒவ்வொரு பகுதிகளும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இது இது இதுல இன்னொருத்தர் யாருன்னா, இஸ்ரேலோட 4th பிரைம் மினிஸ்டர். அவங்க ஒரு பெண்மணி, அவங்களுடைய பெயர் கோல்டா மேயர். அவங்க வந்துட்டு ஒரு அவங்க யூரோப்பால ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஆனா அவங்க வந்துட்டு இதன் மூலமாக தூண்டப்பட்டு இவங்க வந்துட்டு அவங்களோட ஒரு 20 வயசு இருக்கும் பொழுது அவங்க அதுக்கப்புறம் திருமணம் ஆகி அவங்க இஸ்ரேல் தேசத்துல போய் ஒரு லேண்டா வாங்கிட்டு அங்க செட்டில் ஆகுறாங்க. அவங்க வாங்கின லேண்ட் தான் இப்ப இருக்கக்கூடிய டெல் அவீவ், இஸ்ரேலோட பொலிட்டிக்கல் கேபிட்டல். மெயின் கேபிட்டல் பாத்தீங்கன்னா ஜெருசலேமா மாத்தி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, அந்த டெல் அவீவ் வந்துட்டு இப்போ ரொம்ப மாடர்னா ஹைடெக் சிட்டியாக இருக்கிறது. அதை வாங்கினது யாருன்னா அந்த கோல்டா மேயர்ங்கிறவங்க. எல்லாம் இன்டர்நெட்ல இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா,
பெரிய அசைவு வருது. என்னன்னா 1914ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பத்திலாம் ரொம்ப டீட்டெயிலா நான் போல. அதுல பிரிட்டிஷ் வந்துட்டு ஜெயம் பெறுகிறார்கள். அந்த ஜெயம் பெறுறதுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக, மூளையாக செயல்பட்டவர் யாருன்னா, ஒரு பயோ கெமிஸ்ட். ஒரு பயாலஜி அண்ட் கெமிக்கல். இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் ஒருத்தர் நெறைய தயாரிச்சு குடுக்குறாரு. அவர் பேரு சாம் வீஸ்மேன். அவரும் ஒரு யூதர். அவர் இந்த யுத்த யுக்திகள் சொல்றாரு. அநேக யுத்த கருவிகள் செஞ்சு குடுக்கிறார் பிரிட்டனுக்கு. இதன் மூலமாக அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். பிரிட்டிஷர்ஸ் ஜெயிக்கிறாங்க. இந்த 1ஆம் உலக யுத்தத்துல. ஜெயிச்ச உடனே அவங்க போய் என்ன கேட்கறாங்க சாம் வீஸ்மன்ட்ட, "நீங்க இவ்ளோ செஞ்சிருக்கீங்க எங்களுக்காக. உங்களுக்கு என்ன வேணும்? அத நாங்க செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க சொல்லுங்க எது வேணும்னாலும்." அவர் "எங்களுக்கு ஒரு தேசம் வேண்டும். யூதர்களுக்கு தேசம் வேண்டும்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவன் அவர்களை தட்டி எழுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அவங்க கேட்ட உடனே பிரிட்டிஷும் வாக்கு குடுத்துட்டாங்க இல்லையா? சரி ரைட். ஓகே. நீங்க கேட்கிறது சரி. இப்பயும் துருக்கியர்கள் தான் மோஸ்ட் ஆஃப் த இடத்த ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப துருக்கியர்கள்ட்ட இருந்து அந்த இடத்தை நாம் கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனரல் அனுப்புறாங்க அந்த ஹோலி லேண்டுக்கு. அவருடைய பேர் தான் ஜெனரல் எட்மண்ட் ஆலன்பை. அந்த ஆலன்பை அப்படிங்கிறவரு போய் அங்க இருக்கக்கூடிய துருக்கியர்களோடு யுத்தம் செய்து அந்த ஹோலி லேண்டை கேப்சர் பண்றாரு பிரிட்டிஷ் ஜெனரல் எட்மண்ட் ஆலன்பை. இப்ப இதுல என்ன ஆச்சரியம்னா, இதுக்கு போய் இந்தியர்கள் கூட இதற்காக அந்த ஜெனரல் எட்மண்ட் ஆலன்பையோட போய் யுத்தம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ப முடியுதா அவங்களால? ஏன்னா அந்த டைம்ல இந்தியாவே பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல தானே இருந்தது. இந்தியாவில இருந்தும் ஒரு ஆர்மியும் படைகளும் வைத்திருந்தார்கள். அப்ப அவர்கள் கூட போய் இதற்காக யுத்தம் பண்ணியிருக்கிறார்கள். ஆச்சரியமான காரியங்கள் பாருங்க. அப்ப அந்த லேண்ட வந்துட்டு புடிச்சிட்டாரு. இவர் பிடித்த உடனே அடுத்ததாக 1917ல ஒரு டிக்ளரேஷன் குடுக்குறாங்க. யாருன்னா பல்ஃபோர் அப்படிங்கிறவர். அவருடைய பேர்ல. இதுக்கு பேர் தான் பல்ஃபோர் டிக்ளரேஷன். ரொம்ப பாப்புலர். இது என்னன்னா 1917ல நாங்க வந்துட்டு இந்த பாலஸ்தீன் ஸ்டேட்ட வந்துட்டு நாங்க கைப்பற்றி விட்டோம். இது 30 வருடங்கள் எங்களுடைய ஆளுகையில இருக்கும். இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, யூதர்கள் இந்த லேண்ட்ல வந்துட்டு நீங்க குடியேறி, நீங்க இத வந்துட்டு இதுல குடியிருந்து, இதை நீங்கள் நல்லா வளப்படுத்தி சிறப்பாக செய்து நீங்க என்ன பண்ணுங்க, 30 வருடத்திற்கு பின்பு உங்களுடைய தேசமாக இதை நாங்கள் குடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷனை இங்கே அவர்கள் குடுக்கிறதை பார்க்க முடிகிறது. சரி. இப்ப இந்த இடம் தயாராயிடுச்சு. கொஞ்சம் பேர அங்கங்க தேவன் தூண்டி எழுப்பி இதற்கான செயல்களை அவர்களை உந்தி தேவன் செயல்பட்டு அவர்களுக்கு அந்த லேண்ட வந்துட்டு ஓரளவு ரெடி பண்ணிட்டாரு. அடுத்தது அங்க போய் குடியேறணும். நிறைய பேர் அங்க போய் குடியேறணும் தேவன் சொன்னதை போல. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இப்ப எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இப்ப யூதர்கள்லாம் ரஷ்யால, ஐரோப்பால, இன்னும் மற்ற தேசங்கள்ல இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிடும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா யூதர்களும் அப்படியா நீங்க போறீங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்க போய் குடியேறுங்க. நாங்க எங்களாலான எல்லா உதவிகளையும் செய்றோம். நாங்க பணம் அனுப்புறோம் உங்களுக்கு. உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறோம். என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர, அவங்க போமாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? ரொம்ப எளிது. எல்லாம் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகி ரொம்ப கம்ஃபர்டபுளாக நன்றாக இருக்கிறார்கள். இப்ப உதாரணத்துக்கு இத கேட்கிற உங்கள்ட்டயே சொல்றேன். உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இப்ப தமிழ்நாட்டுல செட்டில் ஆயிருக்கீங்க. இல்ல ஒரு ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்க நல்லா வந்துட்டு அங்க செழிப்பாக இருக்கீங்க. நல்லா சம்பாதிக்கிறீங்க. இப்ப பிள்ளைகளுக்கான ஸ்கூல், எஜுகேஷன் இன்னும் மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு செட்டில் ஆயிருக்கு. இப்ப திடீர்னு உங்க எல்லாரையும் கூப்பிட்டு, நம்முடைய சொந்த தேசம் இது வந்துட்டு ஒரு நேபாள்ல இருக்கு, இல்ல சைனால இருக்கு. நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க? வந்து அங்கே குடியேறுங்கள். அங்கே உங்களுக்கு தேசம் தயாராக இருக்கிறது அப்படின்னு கூப்பிட்டா வருவீங்களா? வரமாட்டீங்க. ஏன்? நீங்க யாருங்க எங்கள வந்துட்டு நல்லா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க எங்கள வந்துட்டு வேற எங்கேயோ தெரியாத ஒரு இடத்துக்கு இது சொந்த தேசம்னு சொல்லி கூப்பிடுறீங்க. உங்கள நம்பி நாங்க எப்படி வருது? எங்களோட பொழப்பெல்லாம் விட்டு, எங்களுடைய பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க எங்கள வர சொல்றீங்களா? அப்படின்னு கேட்போம். ஆனால் ஒரு நேரத்துல எல்லாரும் போவோம். எப்ப அப்படின்னு சொன்னா, இருக்கிற இடத்துல நம்மளால இருக்க முடியாத அளவுக்கு நமக்கு உபத்திரவங்கள் வருதுன்னா,
நம்மை மற்றவர்கள் வேட்டையாட ஆரம்பித்தால் அப்ப நம்ம போவோம். அப்ப அந்த 2வது ஸ்ட்ராட்டஜிய தேவன் கையில எடுக்கிறார். ஒருவேளை நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்நேரத்துக்கு. அந்த என்ன ஸ்ட்ராட்டஜின்னா, அவர் அனுப்பின அந்த வேட்டைக்காரன். முக்கியமான ஆள் யாருன்னா ஹிட்லர். அடால்ஃப் ஹிட்லர் தான். அடுத்து ஜோசப் ஸ்டாலின். இன்னும் உலக யுத்தம் 2. இது இந்த காரியங்கள் தான் வேட்டையாடுகிற ஒரு காரியங்கள். இப்ப என்ன நடந்ததுன்னா, ஹிட்லர் போய் பார்க்கிறார். ஹிட்லர் பிறந்தது வந்துட்டு ஜெர்மனில இல்ல. அவரு ஆஸ்ட்ரியா. அங்கிருந்து ஆனா ஜெர்மனுக்கு மைக்ரேட் ஆகுறாரு. அங்க இருக்கும் பொழுது அவரு சான்சலர்லாம் ஆகுறதுக்கு சான்ஸே இல்ல. ஆனா தேவன் வந்துட்டு குடுத்த ஒரு காரியம் தான் அது. அவர் யூதர்கள பார்க்கிறார். எல்லா இடத்துலயும் உயர்ந்த பதவிகள்ல, பொறுப்புல அவர்கள் இருக்கிறாங்க. இப்ப யூதர்களுடைய ஒரு தன்மை என்னன்னா, எங்க போனாலும் அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறதுனால, அவங்க தான் உலகத்தையே மறைமுகமாக கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. எல்லா பிசினஸஸும் ஹைடெக் பிசினஸ் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல். இன்னும் அவங்க தான் உலகத்திற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான டெக்னாலஜியும் கண்டுபிடிச்சது. அமெரிக்கால இருக்கக்கூடிய பாதி பேருக்கு மேல யாருன்னா யூதர்கள். அல்லது யூத பாரம்பரியத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதுதான் அவங்க ஃப்ளரிஷ் ஆறாங்க எல்லா இடத்துலயும். ரொம்ப யூரோப் முழுவதையுமே அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. இன்னும் அந்த சுப்ரீமசி யூதர்கள் அல்லாதவர்களுக்கு அது பிடிக்கல. அப்ப ஹிட்லர் வந்துட்டு அத பார்த்து பொறாமப்படுறார். அப்ப இவர்கள் இருந்தாங்கன்னா, இந்த சொந்த மக்கள், அந்த நேட்டிவ் பீப்பிள் அவர்களால ஃப்ளரிஷ் ஆக முடியாது. அதனால இவர்கள அழிச்சு தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அது போக போக வெறியாக மாறுகிறது. யூதர்களுக்கு எதிரான ஒரு வெறியாக மாறி, அவரு தலைமைத்துவம் வந்ததையும் யூதர்களையும் கொன்று குவிக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் வேட்டையாடுற ஒரு காரியம். வேட்டையாடுவதை அனுப்பி அவர்கள் இவர்களை எல்லா இடத்துலயும் போய் என்ன பண்ணுவாங்க? வேட்டையாடுறதுன்னா கொஞ்சம் நஞ்ச யூதர்கள் கிடையாது. 1,00,000 2,00,000 கிடையாது. 60,00,000 யூதர்களை கொன்று குவிச்சிருக்கிறார். வேர்ல்டு வார் 2 டைம். எல்லா யூரோப்போட எல்லா இடத்துல இருந்தும் புடிச்சிட்டு வந்து, இன்னும் ரஷ்யால இருந்து கூட அவரு புடிச்சிட்டு வந்து, ஸ்டாலினுக்கும் பிடிக்காது யூதர்கள. ஹிட்லர், ஸ்டாலினும் நியர் அகைன்ஸ்ட். அவர்கள் 2 பேரும் எதிரும் புதிருமானவர்கள். ஆனா இந்த விஷயத்துல ஒத்துப்போவாங்க. அப்ப ரஷ்யால இருந்து கொண்டாந்து எல்லா யூதர்களையும் கொண்டு வந்து, அ கூட்டம் கூட்டமாக, குவியல் குவியலாக கொன்று குவிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு ரூமுக்குள்ள எல்லாரையும் விட்டு கேஸ் சேம்பர் என்று சொல்லுவார்கள். படிச்சு பாருங்க அதெல்லாம் நெட்ல. கஷ்டமா தான் இருக்கும் படிக்க. ஃபுல்லா அந்த ரூம லாக் பண்ணிட்டு விஷவாயு அனுப்பி எல்லாரையும் இப்ப இது போல எவ்வளவு பேர் கொல்லப்பட்ட யூதர்களுடைய எண்ணம் மாத்திரம் 60,00,000 பேர்னா யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு சென்னை பட்டணம் ஃபுல்லாவே இல்லாம போறதுக்கு சமம். சரி. அப்ப அப்ப யோசிச்சாங்க எல்லாம். நமக்கென்று ஒரு சொந்த தேசம் இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? இப்ப மீதி இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க. நம்மளுடைய சொந்த தேசத்துல நமக்கு பாதுகாப்பு இருக்கும். இது போன்ற ஒரு காரியம் நடக்காது. நமக்குன்னு ஒரு கவர்ன்மெண்ட் இருந்ததுன்னா அது நடக்குமா? இவங்கெல்லாம் பிரெஞ்சுல இருக்கவங்க, ஜெர்மன்ல இருக்கவங்கலாம் நேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லா இடத்துலயும் வேட்டையாடுறாங்க. இப்ப நமக்கான தேசம் இது. அப்ப நம்ம உயிரோட இருக்க முடியாது அப்படின்னா, அப்புறம் வந்துட்டு வேலை, பிசினஸ்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? அப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் மாஸா மைக்ரேட் ஆகுறாங்க. அநேகம் பேர் வந்துட்டு இது 1944க்கு அப்புறம் நடக்குது. 1943, 44க்கு அப்புறம் எல்லாம் தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்புகிறார்கள். அப்ப தேவனுடைய கட்டளை தான் அது. தேவனுடைய திட்டம் இல்லாம நடந்திருக்காது. இப்ப இவ்வளவு லட்சம் பேர் சாகறதுக்கு என்ன ஒரு காரணம்? இவ்வளவு பேர் இத ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. HOLOCAUST. இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஹாலோகாஸ்ட்னா ஹாலோகாஸ்ட் அப்படின்னாலே யூதர்கள் அனுபவித்த ஹிட்லரின் கையால் அனுபவித்த இந்த துன்பங்களுக்காக ஒரு இங்கிலீஷ் வேர்டே இருக்கு. இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவாங்க. கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு பல விதமாக சித்திரவதைகள் செய்யப்பட்டுலாம் கொல்லப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் வேணாம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி. ஓகே. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்துதான் திரும்ப. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிலாத்து கிட்ட போய் அவங்க சும்மா இல்லாம, தேவையில்லாம தங்க வாயாலேயே ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா, "எங்களுடைய இரத்த பழிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லன்னு" பிலாத்து சொல்லி கைய கழுவும்போது, அவங்க வாய மூடிக்கிட்டு இருக்காம அங்க என்ன சொன்னாங்கன்னா,
உன்னுடைய இரத்த பழி எங்கள் மேல் இருந்தா பரவாயில்லன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கணும் ஒரே போடா போட்டு வந்துட்டாங்க. அதற்கான இரத்த பழி எப்ப இருந்தாலும் வந்து ஒரு காலத்துல அது வாங்கப்படும். அப்ப இந்த டைம்ல அது வாங்கப்பட்டது. ஆனா இது நடந்த பின்புதான் அந்த பனிஷ்மெண்ட் முழுவதுமாக நிறைவேறினது தேவனுடைய பார்வை. அப்ப அவங்க இவ்வளவு பேர் கொல்லப்பட்ட தேவன் ஒரு இடத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, தாவீது ஒரு முறை மக்களை கணக்கிட சொல்லி ஒரு கட்டளையை போட்டுறாரு. அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப கடைசியா தண்டனை வருது. அப்ப அநேகர் எருசலேம்ல ஒரு 70,000 பேர் மடிந்து போறாங்க கொள்ளை நோயால். அப்ப தாவீது அங்க வந்து சொல்றாரு, நான் தானா பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? மெய்ப்பனாகிய நான் பாவம் செஞ்சேன், உம்முடைய கரம் எனக்கும் என் வீட்டுக்கும் விரோதமா இருப்பதாக அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் மனஸ்தாபப்பட்டு என்ன பண்றாரு, போதும் நிறுத்து அப்படிங்கிறார். சங்கார தூதனை பார்த்து ஒரு டைம் அப்ப அழிக்கிற தூதனை பார்த்து அந்த இடத்துல தேவனுடைய அவங்க பனிஷ்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகுது. தேவன் என்ன பண்றாருன்னா திரும்பவும் மனதிறங்குகிறார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றார். அநேகர் மீண்டுமாக வர்றாங்க. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் மீண்டுமாக ஒன்று சேர்ந்திருக்கிறது. அசைவு உண்டாகி எசேக்கியேல் 37:7 சொன்னதை போல மீண்டுமாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி இருக்கிறது. சரி, இப்ப அடுத்தது சொல்லப்பட்ட இந்த நரம்பு, மாம்சம், சதை, அடுத்து தோல், இதெல்லாம் எதை அடையாளப்படுத்தும்? ஃபாஸ்டா போயிடலாம் கொஞ்சம். இப்ப நரம்புகள் என்பது ஒரு தேசமாக வந்துட்டாங்க உள்ள, ஒரு அரசாங்கம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா அந்த தேசத்திற்கான ஒரு பொருளாதாரம் வேண்டும். இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் இஸ்ரேலுடைய எக்கானமி எந்த அளவுக்கு ஃப்ளரிஷ் ஆயிருக்கு, வளர்ந்து இருக்கிறது என்று சொல்லி. இன்னும் இவங்க மீண்டுமாக தேசத்துக்கு வந்ததையும் வறட்சியாக எதுக்கும் உதவாதாக வில்டர்னஸ் வனாந்திரமாக இருந்த தேசம் செழிக்க ஆரம்பிக்குது யூதர்கள் போது. அதுதான் அந்த தேசத்தினுடைய ஒரு குவாலிட்டி. தேவன் என்ன சொன்னார்னா, அது வருஷந்தோறும் உன் தேவன் விசாரிக்கிற தேசம், அவருடைய கண்கள் அதன் மேல் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்ப யூதர்கள் அங்க இல்லாத பொழுது அந்த தேசத்தினுடைய கண்டிஷனே வேற மாதிரி இருந்தது. யூதர்கள் வரவும் யூஸ்லெஸ்ஸாக பொட்டல் காடாக வனாந்தரமாக எதுவும் விளையாததாக இருந்தது. யூதர்கள் வந்ததையும் மழை வருகிறது, தேசம் தன் பலனை கொடுக்கிறது. எவ்வளவு அற்புதம் பாருங்க, ஆச்சரியம் பாருங்க. அந்த இடத்துல தேவன் அந்த தேசத்தை செழிப்பாக்குகிறார். தேவனால ஒரு நிலத்தை என்ன பண்ண முடியும்? செழிப்பாக்க முடியும், ஓர் நிலமாக்க முடியும். சங்கீதத்துல இருக்கு, தேசத்தினுடைய குடிகளுடைய பாவத்தின் நிமித்தம் அதை அவர் ஓர் நிலமாக்குகிறார் அப்படின்னு. வார்த்தை மாறவே மாறாதுங்க, நிறைவேற முடியாத வார்த்தைகள். சரி, அடுத்தது அங்க இருக்கக்கூடிய அந்த வளங்கள், இயற்கை வளங்கள் பாருங்க. அவங்களுக்கு எல்லா விதமான மினரல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ரிசோர்சஸ் இன்னும் உபாகமத்துல இருக்காது. இரும்பும் செம்பும் வெட்டி எடுக்கப்படுகிற தேசம். அதுல மினரல்ஸ் எல்லாம் அவ்வளவு கிடைக்கும். அப்ப டேவிட் பென்குரியன் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, நீங்க போய் மலைகளை தோண்டுங்க, அதுல இருந்து உங்களுக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் கிடைக்கும். அப்ப நேச்சுரல் ரிசோர்சஸ், அக்ரிகல்ச்சர் ரிசோர்சஸ், இயற்கை வளங்கள் இன்னும் செழிக்குது, விவசாயம் செழிக்குது இஸ்ரேல் தேசத்துல. யோசிச்சு பாருங்க. அடுத்தது இதற்கடுத்து இதே பொருளாதாரத்துல அதற்கடுத்து ஃபிளஷ் என்பது என்ன? தோல் என்பது. அப்ப நரம்புகள் அப்படின்னா அந்த தேசத்தினுடைய இயற்கை வளங்கள். அடுத்து நரம்புகள் முக்கியம். நரம்புகள் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. இயற்கை வளங்கள், அதே போல விவசாய வளம் இன்னும். ஆனா அடுத்து தோல், சதை என்பது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தேசத்தினுடைய தொழில் வளம், இண்டஸ்ட்ரியல், அடுத்து பிசினஸ், அதற்கடுத்து டெக்னாலஜி. இப்ப இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல், பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், இதுதான் அதனுடைய மாம்சம். அதுலயும் இஸ்ரேல் பாத்தீங்கன்னா மிக அதிகமாக அவங்க வந்துட்டு பெருகி இருக்கிறாங்க. இன்னும் சின்ன தேசம் தான், ரொம்ப சின்ன தேசம். ஆனா அதிக நோபல் பிரைஸ் வாங்கினது அவங்க. அநேக கண்டுபிடிப்புகள், சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் உலகத்துக்கு இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு விஷயம் கொடுக்குறாங்க. இன்னும் இவ்வளவு சின்ன நேஷனா இருந்தா அதிக விதமான சதவீதமான நோபல் பரிசு வரைக்கும் வாங்கினது யூதர்கள் தான். இன்னும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பாத்தீங்கன்னா ஒரு யூதர், நம்பர் 1 சயின்டிஸ்ட். அதாவது ஐசக் நியூட்டனுக்கு அடுத்தது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஐசக் நியூட்டன் பிரிட்டிஷ், அடுத்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பாத்தீங்கன்னா ஜெர்மன், ஆனா யூதர். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இன்னும் இப்ப இருக்கக்கூடிய அநேக
நம்பர் 1 பிஸ்னஸ் பீப்புள். இப்போ ஃபேஸ்புக்கினுடைய ஓனர் இருக்கார், மார்க் சூக்கர்பர்க், அவர் ஒரு யூதர். இது போல சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் எவ்வளவோ இப்ப இருக்கக்கூடிய சயின்டிபிக் அச்சீவ்மெண்ட், டெக்னாலஜிக்கல் இன்டெல் சிப் அவருடைய கண்டுபிடிப்பு தான். எந்த தேசத்துல இருந்தாலும் கண்டுபிடிக்கிறவங்க ஒரு யூதரா தான் இருப்பாங்க பாருங்க. யூஎஸ்பி டிரைவ், இன்னும் சாஃப்ட்வேர்ல எவ்வளவோ காரியங்கள், ஆன்டிவைரஸ், இது எல்லாமே அநேக விஷயங்கள் வந்துட்டு கண்டுபிடித்தது, கான்ட்ரிபியூட் பண்ணது யாருன்னா யூதர்கள் தான். இன்னும் வெப்பன்ஸ்ல இருக்கட்டும், ஏற்கனவே சொன்னோம், எல்லாவற்றிலும் அவர்கள் மிக கண்டுபிடிப்புகள்னாலே யூதர்கள் நம்பர் 1. ஏன்னா தேவனுடைய ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்னன்னா எல்லாத்துலயுமே அவர்கள் செழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்கு அப்ப மற்றவர்களுக்கு பொறாமை வர ஆரம்பிக்கிறது. சரி, இப்ப அடுத்து அப்ப தோல்னா என்ன? மாம்சத்தை பத்தி, நரம்புகளை பத்தி பேசிட்டோம், மாம்சம் சதையை பத்தி பேசிட்டோம். இப்ப இத மூடுறது தோல். அப்ப தோல் வந்துட்டு எதை குறிக்குதுன்னா, உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக எப்படி தோல் இருக்கிறதோ அதை போல இந்த தேசத்திற்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய அதனுடைய பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம்னா பாதுகாப்புத்துறை. அப்ப இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும் இஸ்ரேலோட பவர் என்னன்னு. எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டம்லயும் அட்வான்ஸ்ட். உதாரணத்துக்கு 2 சொல்லியிருக்கேன், அயன் டோம் அண்ட் டேவிட் ஸ்லிங் ஷாட். அயன் டோம் பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. மிசைல்ஸ், எதிரிகள் ஏவுகணை தொடுத்தாங்கன்னா அதை இன்டர்பிரட் பண்ணி எதிர் ஏவுகணை அனுப்பி அதை நடுவானிலே அழிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அதுதான் அயன் டோம். இது எங்கேயுமே இல்லை, இஸ்ரேல் ஃபுல்லா இந்த அயன் டோம் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இன்னும் டேவிட் ஸ்லிங் ஷாட்டுங்கிறது தாவீதினுடைய கவன்கள் மாதிரி அப்ப வானத்திலேயே எதிர் ஏவுகணை தாக்குதல் மாதிரி செயல்படக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அதிகமா தெரியல அதை பத்தி. அதை நீங்களே ஆனா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ல கிடைக்கும். இது போல அநேக காரியங்கள் இரும்பு கவசமாக பாதுகாத்து கொண்டிருக்காங்க. இல்லைன்னா இப்ப போன வருஷம் நடந்த தாக்குதலுக்கெல்லாம் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான பேர், பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க இந்த ராக்கெட் லான்ச் மிசைல் அட்டாக்ஸ். ஆனா இந்த அயன் டோம் இருக்கிறதுனால சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் தங்களை காத்து கொள்ள முடிகிறது. இன்னும் போன வாரம் ஈரானுடைய மிசைல் அட்டாக்கை கூட அநேக காரியங்களை அயன் டோம் தடுத்து எதிரி ஏவுகணையில நிறுத்திட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, சுற்றி இருக்கிற எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக அவங்க எப்பயுமே அவங்க வந்துட்டு டிஃபென்ஸ்லையும் இன்டெலிஜென்ஸ் பட்ஜெட்லையும் மிக அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா சரௌண்டடு இன் ஆல் டைரக்ஷன் பை எனிமீஸ். அவர்கள எக்ஸிஸ்டென்சியல் த்ரெட்டை ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தேசம் இஸ்ரேல் தேசம். அவள் இருக்கக்கூடாது, அவளை முற்றிலுமாக அழித்து போட வேணும்னு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறவங்க இருக்காங்க. பேப்பரை நீங்க படி, நியூஸ் கேளுங்க, அதுல உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். நேரம் உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆடுறது வந்துட்டு ஒரு எதிரிகள், இஸ்ரேலோட எதிரிகள் வந்துட்டு செய்வது வந்துட்டு ஒரு ராங் கேம். ஹமாஸ் எல்லாம் பண்றது. ஏன்னா நேரடியாக வந்து சண்டை போட மாட்டாங்க, ஷீல்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஹியூமன் ஷீல்ட்ஸ். பொதுமக்களுக்கு பின்பாக ஒளிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியம். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். இப்ப இந்த யுத்தம் ஆரம்பித்த பொழுது ஒரு ஹாஸ்பிட்டல் மேல ஒரு குண்டு விழுந்தது. அது ஹாஸ்பிட்டலை தாக்கி அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி யூதர்கள் மேல ஒரு பழி சுமத்தினாங்க இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்சஸ், ஐடிஎஃப் மேல. ஆனா இப்ப சமீபத்துல ஒரு 2 வாரத்துக்கும் 2 வாரம் 1 மாசம் கூட இருக்கலாம் முன்பாக என்னன்னா, ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு ஹமாஸ் அந்த தீவிரவாதி சொல்லியிருக்காரு, அது வந்துட்டு தவறுதலாக ஹமாஸ் அனுப்பின அந்த ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா காரியத்தையும் பழியை வந்துட்டு இஸ்ரேல் தேசத்து மேல சுமத்துவாங்க. அதை எல்லாரும் நம்புவாங்க. ஏன் இஸ்ரேல் ஓவர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி அநேகருக்கு இருக்கு. அப்ப 1000 பேரை இவங்க வந்து பண்ணாங்க, எதுக்கு திரும்ப வந்துட்டு போய் 30,000 பேரை அவர்கள் கொள்ள வேண்டும் அப்படின்னா, அதுக்கான காரணம் இந்த ஹியூமன் ஷீல்ட்ஸை அவர்கள் யூஸ் பண்ணுவதுதான். பொதுமக்களையும் அப்பாவிகளையும் இவங்க முன்னாடி யூஸ் பண்ணிட்டு அவர்களுக்கு பின்பாக இவர்கள் தப்பித்தா இஸ்ரேல் அப்பாவிகளை கொள்ளுகிறதுங்கிற ஒரு போர்வையின் மூலமாக இவர்கள் தப்பிப்பதற்காக தான் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அதுதான் உண்மை. இதற்கு அநேக காரியங்களை நான் கொடுக்க முடியும். ஒரு சன் ஆஃப் ஹமாஸ் ஃபவுண்டர் ஒருத்தர் கூட பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் அதிலிருந்து விலைக்கு வந்தவர். ஹமாஸ் ஃபவுண்டர் ஒருத்தர் அவருடைய பையனே சொல்லியிருக்காரு, அவங்க வந்துட்டு
தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனா இன்னொரு காரியம், ஏன் அவங்க ஓவர் ஃபோர்ஸ் 1000 பேருக்கு ஏன் 30,000 பேர் 40,000 பேர் கொள்றாங்க அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேசமே இருக்கக்கூடாது, அழிக்கணும்னு அவங்க துடிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அதாவது இவங்க ஜஸ்ட் ஒரு 1000 வருஷம் வரலாறு தான் பாக்குறாங்க. இது தேவன் யூதர்களுக்கு கொடுத்த தண்டனை, அத மீண்டுமாக தேவன் தான் அவங்கள உள்ள கொண்டு வந்திருக்காருங்கிறத இவங்க வந்துட்டு ரியலைஸ் பண்ணல. அதான் நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சரி, இப்ப மேஜர் கான்ஃபிளிக்ட்ஸ் இவங்க இந்த தேசத்துக்குள்ள வந்ததுல இருந்து மேஜர் கான்ஃபிளிக்ட்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, யூதர்கள் வந்துட்டு இந்த தேசத்துல வர்றாங்க. 14 மே 1948 தேசம் உருவாகுது. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா எல்லா முஸ்லிம் நேஷனும் இவங்களோட சண்டைக்கு வராங்க. ஒரு நாள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு நடுவுல எப்படி ஒரு யூத தேசம் இருக்கும்? ஒரு பார்டர்ல இருந்தா கூட பரவாயில்ல, சுத்திலும் நாங்க தான் இருக்கோம், எப்படி நடுவுல வேற ஒரு தேசம் இருக்க முடியும்? கட்டின அந்த மசூதி தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது இருக்கு, அந்த இது எங்களோடது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப ஆனால் தேவன் இஸ்ரவேலுக்கு துணையாக நின்று எல்லா யுத்தங்களையும் மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்தார். இன்று வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த மேஜர் கான்ஃபிளிக்ட் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1967ல திரும்பவும் எல்லா முஸ்லிம் நேஷன்ஸும், ஆனா எகிப்தினுடைய தலைமையின் கீழ் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்றாங்க. அதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா 6 டே வார். ஏன்னா 6 நாள்ல இந்த யுத்தம் முடியுது. இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, யோசிச்சு பார்க்க முடியாத வெற்றியை தேவன் கொடுக்குறார். இன்னும் இஸ்ரேலாலே நம்ப முடியல அந்த ஒரு வெற்றியை. அவங்க எல்லாருமே நம்ம எல்லாம் மொத்தமாக அழிய போகிறோம் அப்படின்னு நினைச்சாங்க. இருந்தாலும் சரி, போராடி ஜெயிப்போம், போரிடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஆரம்பித்த நாளே தேவன் வந்துட்டு என்ன செய்யறாருன்னா, எதிரிகளுடைய சேனைகளை குழப்புகிறார். இன்னும் அற்புதமா செயல்படுறார். எஜிப்டோட அந்த அவருடைய ரேடார் அதை கண்ட்ரோல் அவ்வளவு உயரத்துல பறக்காம கீழாகவே போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நாள்லயே எகிப்தினுடைய அந்த ராணுவ தளங்கள் எல்லாவற்றையும் அழிச்சிடுறாங்க. இன்னும் எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும் பொழுது அவருடைய அந்த மிசைல் கோட்ஸ் எல்லாத்தையும் யாரோ தற்செயலாக அதை மாற்றி விடுகிறார்கள் எகிப்தினுடையதை. அது யார் செய்ததுன்னா தேவனுடைய கரம் அதை செய்கிறது. இந்த எகிப்து நாள் அடி வாங்கினதையுமே அதுதானே தலைமை தாங்குது. அப்ப மற்ற தேசங்களுக்கு ஒரு நம்பிக்கை குறையும். இப்ப மற்ற தேசங்களையும் போய் இவங்க அடிக்கவும் முற்றிலுமாக 6 நாள்ல இந்த யுத்தம் முடிவுக்கு வந்து எல்லாம் சரண்டர் ஆகிறாங்க. ஆனா அதனுடைய விளைவு என்னன்னா, ஒரு மகத்தான ஒரு வெற்றி என்னன்னா, மீண்டுமாக எருசலேமை மீட்டெடுக்கிறார்கள். இப்ப இதுக்கு முன்னாடி 1940ல போனப்ப எருசலேம் வந்துட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனா இந்த யுத்தத்தின் விளைவாக அவங்க எருசலேம் இன்னும் அநேக இடங்களை, அவருடைய சொந்த இடங்களை கைப்பற்றுறாங்க. ஆனா அதுக்கு பின்பு சமாதானம் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அநேக இடங்களை வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு கொடுத்துட்டாங்க சமாதானத்துக்காக. அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா யூதர்களே நினைச்சா கூட அந்த தேசத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க அவங்களுக்கு உரிமை இல்லை. ஏன்னா தேசம் தேவனுடையது. அந்த பார்டர்ஸ் தேவன் போட்டு கொடுத்த பார்டர்ஸ், இஸ்ரேலோட பார்டர்ஸ். அது வந்துட்டு அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். ஆனா அவங்க சமாதானத்திற்காக நிறைய இடங்களை விட்டுருக்காங்க. இன்னும் காசாவே பாத்தீங்கன்னா திரும்ப 2004லயோ இல்ல 6 சாரி 8 சம் டைம்ல வந்து 2004 தான் நினைக்கிறேன், கேப்சர் பண்ணிட்டு 2004ல திரும்ப கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு போகக்கூடிய ஃபண்ட்ஸ், அநேக ஃபண்டிங்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க பாலஸ்தீனத்துக்கு, காசாக்கெல்லாம். உலக நாடுகள் கொடுக்குது பாலஸ்தீனத்துக்கு. அதை வச்சு நீங்க நல்லபடியாக வாழுங்க, முன்னேறுங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதை வச்சு ஆயுதங்கள் செய்யறாங்க. அதை வச்சு சுரங்கங்கள் தோண்டி அதுக்குள்ள இருந்துகிட்டு ஒளிந்து கொண்டு வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா அவர்களை அழிக்கலாம் என்று சொல்லி ஸ்கூலுக்கு கீழே சுரங்கங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு கீழே சுரங்கங்கள், இதெல்லாவற்றையும் செய்து யுத்தத்திற்காக எப்பயும் யுத்தம் செய்யறதுக்கு துடிக்கிறது, இவங்களை அழிக்கணும்னு துடிக்கிறது யாருன்னா உங்களுக்கே தெரியும். இவங்க நேரடியா போய் சண்டை போடல, பதிலடி தான் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் சிவியராக கொடுக்க வேண்டி இருக்கிறது. சரி, ரைட், ஓகே. அப்ப 120ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். நான் சமாதானம் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா அவர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. ஓகே, இப்ப அடுத்து மேஜர் கான்ஃபிளிக்ட் 1967க்கு அடுத்து 1973 யோம் கிப்பூர் வார் அப்படின்னு சொல்லி, அந்த யோம் கிப்பூருங்கிறது டே ஆஃப் அட்டோன்மெண்ட், 7வது மாதம் 10வது தேதி. அப்ப அதுல நடந்த ஒரு வார் தான் யோம் கிப்பூர் வார். அதுலயும் இஸ்ரேல் ஜெயிக்கிறது. அதுக்கு அடுத்து மேஜர் வார் 2023 இப்ப போன வருஷத்துல வந்த
ஹமாஸ் அட்டாக் தான். அதுக்கப்புறம் ரொம்ப மேஜர் வார் இல்ல. ஆனா அந்த செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இல்லாம இல்ல. அது ரெகுலராவே இருக்கும். சின்னதாக கொஞ்சம் அதிகமா. ஆனா ஒரு மேஜர் கான்ஃப்ளிக்ட், ஒரு மேஜர் வார் அப்படிங்கிறது 2023ல தான். இன்னும் 2021ல கூட ஒரு பெரிய சண்டை வர பார்த்தது. ஆனா ரொம்ப பெரிய சண்டை ஆகல. ஆனா இப்போ ரொம்ப பெரிய சண்டை ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து ஈரான் உள்ள வருது. சரி, ரைட். இப்ப யோம் கிப்பூர் வார் எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7வது மாதம் 10வது தேதி, அதாவது யூத மாதம் 7வது தேதி, 7வது மாதம் திஷ்ரே, அந்த மாதம் 10ஆம் தேதி. அதுதான் யோம் கிப்பூர். அதுதான் டே ஆஃப் அட்டோன்மெண்ட். மிக முக்கியமான நாள், பாவ நிவாரண நாள் இஸ்ரேல் தேசத்துக்கு. அப்ப வந்தது. இப்ப 2023ல வந்தது கிரெகரியன் கேலண்டர் 10வது மாதம் 7வது நாள். 7வது மாதம் 10வது நாள். இப்ப 10வது மாதம் 7வது நாள். ஆட் பண்ணீங்கன்னா 17 தான் ரொம்ப முக்கியமான நம்பர். சரி, ஓகே. அகைன் டிபேட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல என்ன பாயிண்ட்ல இருக்கோம்னா அட் பாயிண்ட் ஆஃப் எஸ்கலேஷன் வித் ஈரான். இப்ப இவங்க எல்லாரையுமே தூண்டி விட்டுட்டு இருக்கிறது ஹமாஸாக இருக்கட்டும், இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய சிரியாவாக இருக்கட்டும், இல்ல இந்த ஹெஸ்போலா அப்படிங்கிற ஜோர்டான் இருந்து ஆபரேட் ஆகிறது, அந்த ஒரு இயக்கமாக இருக்கட்டும், இது எல்லாற்றுக்கும் பின்பாக இருந்து செயல்படுறது யாருன்னா ஈரான் தான். இது எங்க சொல்லியிருக்கு தீர்க்கதரிசனம்னா சங்கீதம், மன்னிக்கவும், இது சங்கீதம் 83 டைப்போல நான் 93 போட்டிருக்கேன். ரிவ்யூ பண்ணல நான். சரி, ஓகே. அப்ப சங்கீதம் 83க்கு போய் நம்ம இதை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அப்ப யார் யார் வந்துட்டு இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவார்கள் சொல்லி தேவன் வந்துட்டு அங்க சங்கீதம் வந்துட்டு நம்ம ஆசீர்வாதமானதாங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் இதை பற்றி சொல்லியிருக்காரு தீர்க்க தரிசனமாக. என்ன சொல்றாரு பாருங்க. உங்களுடைய சத்துருக்கள் கொந்தளித்து உங்களுடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபயா தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். அப்படி எவ்வளவோ பேர் நினைக்கிறாங்களாம். ஏதோமின் கூட இருந்தார், இஸ்மவேலர், மோவாபியர், ஆகாரியர், இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா கடைசியில அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்தருக்கு புயபானமானார்கள். இந்த அசீரியர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அஷூர் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருப்பார். அஷூர் வந்துட்டு இப்ப இன்டைரக்டாக, இது ரஷ்யா இன்டைரக்டாக ரஷ்யாவை குறிக்கும், ஆனால் டைரக்டாக ஈரானை குறிக்கும். அசீரியா இருக்க இடத்துல ஈரான் தான். அதுதான் பின்னாடி பெர்ஷியா வச்சு. சீரியா அப்படிங்கிறது, சீரியர்கள் அப்படிங்கிறது சிரியா தான். அசீரியா அப்படிங்கிறது அந்த சீரியாவும் ஈரானும் சேர்ந்த பகுதி. அங்க இருந்து அசீரியா, அதான் பின்னாடி மேடோ பர்ஷியன்ஸாக மாறினார்கள். சரி, இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா இஸ்ரேலுக்காக யுத்தம் பண்றார். இஸ்ரேலுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் யுத்தம் பண்ணுகிறார். இதுதான் கடைசி ஸ்லைடு. இப்ப நம்ம இதை நிறைவு செய்யறோம். இப்ப முழுவதுமாக இப்ப எசேக்கியேல் 37ல பார்த்த போல எலும்புகள் ஒன்றோடு ஒன்று ஊற்றி கொண்டது, நரம்புகள் உருவாயிடுச்சு, மேல மாம்சமும் சதையும் தோல் முடியாயிடுச்சு. சரி, இப்ப இந்த தேசங்கள்லாம் சுற்றிலும் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆல் தீஸ் நேஷன்ஸ் வார் அகைன்ஸ்ட் இஸ்ரேல் பிகாஸ் அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா தேவனுடைய மெய்யான வார்த்தை என்னன்னு தெரியாது. தேவனுடைய வார்த்தை தெரிஞ்சிருந்தா பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆமோஸ் 9:15 ரொம்ப தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா தேவன் அவர்களை மீண்டுமாக அந்த தேசத்திற்கு கூட்டி சேர்த்திருக்கிறார். இனி அவர்கள் தேசத்திலிருந்து பிடுங்கப்படுவதில்லை. அவர்களை அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்க பாருங்க, ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி, இப்ப பார்த்தோம் இல்லையா, அதான் அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை உண்டாக்கி இஸ்ரவேல்ல விளையிற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கு உலகம் முழுவதும். அவருடைய பல ரசத்தை கொடுத்து தோட்டங்களை உண்டாக்கி அவர்கள் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன். நான் அவர்கள் கொடுத்த தேசம் அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை. அப்ப வேர்ட் ஆஃப் காட் இஸ் அஷ்யூர்ட். இனி அவங்களை எவிக்ட் பண்ணவே முடியாது. இப்ப இருக்கிற எல்லாவற்றிலும் அவங்க ஜெயம் பெறுவார்கள். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய யுத்தம் வந்து அவங்க எவிக்ட் ஆகிற ஒரு சூழ்நிலை வரும் கடைசியாக. அதோடு தான் உலகத்தின் முடிவு இருக்கும். சரி, இப்ப தாவீது என்ன பண்ணலன்னா ஒரு யுத்தம் கூட தோற்றது கிடையாது. பெலிஸ்தரோடு நடந்த பல யுத்தங்கள்ல அவர் ராஜா ஆனதையும்
ராஜாவதுக்கு முன்னாடியும் சரி, ராஜாவான பின்பு அவர் தோத்ததே இல்லை. எங்க இருக்குன்னா 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதுல எவ்வளவு பேரோட, பல ஜாதிகளோடு ஜனங்களோடு மோவாபியரோட எல்லாம் யுத்தம் பண்றாரு. மோவாபியர், அம்மோனியர், இன்னும் அநேகர், இத சீரியர். இப்ப இங்க என்ன பார்க்கலாம்னா, நீங்க தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் ஃபர்ஸ்ட். அப்ப தேவன் தாவீதோடு இருக்கிறார். மீதியானியர், மன்னிக்கும், மோவாபியர், இன்னும் சரி, இதுக்கு அடுத்து மோவாபுக்கு அடுத்து சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர், சுத்தி இருக்கிற எல்லா ஜாதிகளையும் கீழ்படுத்துறார். அடுத்து இங்க பாருங்க, உப்பு பள்ளத்தாக்கிலே 16,000 சீரியரை முறியடிக்கிறார். அடிக்கிறார். இங்கேயும் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கிறார். தாவீது ஏதோம் அடுத்து ஏதோம முறியடிக்கிறார். தாவீது போன இடத்தெல்லாம் கர்த்தர் காப்பாற்றுறாரு அப்படின்னா ஜெயம் கொடுக்கிறார் தாவீது. அப்ப அதை போலவே இஸ்ரவேலையும் தேவன் துணை நிற்கும் பொழுது யாராலும் அவங்க தேசத்திலிருந்து பிடிக்க முடியாது. எவ்வளவு ட்ரை பண்ணலாம். சரி, இப்ப 2023 ஆரம்பிச்ச இந்த யுத்தம் எதுக்குன்னா, நான் அநேகந்தரம் சொல்லி கொண்டிருந்தது 2023 ஒரு முக்கியமான வருஷம் அப்படின்னு சொல்லி, உயிர்த்தெழுதல் நடந்தால் கூட நடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனா அந்த வருஷம் ஆரம்பித்த ஒரு யுத்தம் தான் கிளியர் சைன் ஆஃப் எண்ட் டைம்ஸ். நம்ம முடிவு காலங்களுக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா காமிக்கிறது போன வருஷம் ஆரம்பிச்ச அந்த யுத்தம் தான். சரி, ரைட், ஓகே. இப்ப நம்ம இதை குறித்து பார்த்துட்டோம். அப்ப எதெல்லாம் குறித்து பார்த்துட்டோம்? எலும்புகள் பார்த்துட்டோம், நரம்பு பார்த்துட்டோம், தோல், மாம்சம், மாம்சம், சதை, தோல் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் இப்ப ஆவி இன்னும் வரல உள்ள. ஆவி வந்துருச்சா இஸ்ரேலுக்குள்ள? இதுதான் கேள்வி. இன்னும் வரவில்லை அப்படின்னா ஆவி உள்ளே வருவது என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? அது எப்ப வரும், என்ன சூழ்நிலையில வரும், அதுதான் பாட்டுல பிடிப்போம். அதையும் இப்ப கவர் பண்ணோம். ஆனா பாட்டு வந்துட்டு இவ்வளவு பெருசா இருக்காது. இன்னும் கொஞ்சம் மேபி ஒரு 3/4 மணி நேரம் போகலாம். சரி, ரைட். அப்ப இந்த ஒரு இதுல இருந்து என்ன டேக்அவேனா, தேவன் தம்முடைய வாக்குறுதியின்படி இஸ்ரவேலை மீண்டுமாக ஒரு தேசத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். பல இடர்பாடுகள் தாண்டி தேவன் தம்முடைய தீர்க்க தரிசன கட்டாயம் நிறைவேற்றுவார் கரெக்டான டைம் வரும்போது. ஆனால் நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்ப இஸ்ரேலை எப்படி யாரும், தாவீது எப்படி தொப்பலையோ இஸ்ரேவேலை எப்படி யாரும் வெளியே அனுப்ப முடியாதோ அந்த மாதிரி நம்மையும் பிசாசு மேற்கொள்ள முடியாது. நானும் பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள் நடுவுல தான் இருக்கிறேன். இருந்தாலும் இப்பயும் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையின்படி சத்துருவால் நம்மை வீழ்த்த முடியாது. நாம் ஜெயம் பெறுவோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவராகவே இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னா, உலர்ந்த எலும்புகள் மாதிரி இருந்தா கூட மீண்டுமாக நம்மை கட்டி எழுப்புவார். ஆனா இந்த பைபிள் ஸ்டடி கேட்டிருக்கிற நீங்க ஒருத்தர் கூட யாரும் உலர்ந்த எலும்புகள் இல்லை. யூ ஆர் நோ லாங்கர் ட்ரை போன்ஸ். உங்களுக்குள்ளாக ஆவி இருக்கிறது. ஏன்னா அது இல்லைன்னா இவ்வளவு நேரம், 1 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்ட நீங்க இதை கேட்க மாட்டீங்க. முடிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்குள்ள ஆவி இருக்கு. அப்ப எப்படி நம்மள வந்துட்டு எலும்புகள் சேர்ந்து சதை, நரம்புகள், சதை எல்லாம் மேல தோல் மூடியதோ அதை போல நம்ம என்ன பண்ணுவார்னா 1 பேதுரு 5:10 அதோட முடிக்கிறோம். அத தேவன் நமக்கு என்ன செய்வார் என்றால், கிறிஸ்து இயேசுக்குள். அப்ப இயேசுக்குள்ளதான் நம்மளுக்கெல்லாம். இயேசு இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடையாது தேவனிடத்துல. இயேசுவின் மூலமாக நமக்கு தேவனிடத்துல எல்லாமே இருக்கு. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார். அப்ப நித்திய மகிமைக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். இந்த உலகத்தின் மகிமைக்கு நம்ம அழைக்கல. நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார். சகல கிருபையும் பொருந்திய தேவன், எல்லா கிருபையும் பொருந்திய தேவன். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்க. அப்ப சொல்லுங்க நீங்களும்,
கொஞ்ச காலம் நம்ம இந்த உலகத்துல பாட அனுபவிக்கிறோம். பாட அனுபவிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவாராம்? அந்த எலும்புகளை சேர்த்து நரம்பு, மாம்சம், சதை, தோல் கொடுத்ததை போல நம்ம என்ன பண்ணுவார்? இதன் மூலமாக நம்மளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். நிலைநிறுத்துவாராக. He will make you perfect, establish, strengthen and settle you. அப்ப தேவன் என்ன பண்ணாரு? அவங்கள கொண்டாந்து அவங்க தேசத்துல செட்டில் பண்ணாரு. நம்மளை என்ன பண்ணுவாரா? பர்ஃபெக்ட் பண்றாரு, எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, ஸ்ட்ரெங்தன் பண்றாரு, செட்டில் பண்றாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்ப நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒரு வசனத்தை பிடிக்கும். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்ம என்ன பண்றாரு? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாரா? அவருக்கே எல்லா துதியும் கனமும் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஆவி உள்ள பிரவேசிக்கிறதுனா எப்போ பிரவேசிக்கும், என்ன சூழ்நிலைகள் அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆகும்.